எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ஜாதகத்தில் ராஜநிலை எண்களை பயன்படுத்தி திருமண தடையை நிவர்த்தி செய்வது எப்படி என்று இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு பதிவை பகிர வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு M.A. சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பு நேயர்களே, இதுவரை கஸ்தூரி ஐயா பேசுகிறதை கேட்டீர்கள். மிக சிறப்பாக தெளிவாக ராஜநிலையை பற்றி கருத்துக்களை மிக பிரம்மாண்டமாக வைத்திருந்தார். ராஜநிலை நம்பவர்கள் கெட்டு போக மாட்டார்கள், ராஜநிலை எண்களை நம்பாதவர்கள் கெட்டு போவார்கள். சரிங்களா? உதாரணத்துக்கு நமது அலுவலகத்திலே சில நபர்கள் ராஜநிலை எண்கள் எவ்வாறு வெற்றி தரும், எப்படி வெற்றி தரும் என்பதை கண்டிப்பாக ராஜநிலை ஜோதிடம் வணங்கிதான் ஜெயிக்க முடியும். அதுதான் உண்மை. நீங்களா நம்பர் எடுத்துக்கிட்டு நீங்களா ஜெயிக்கன்னு சொல்றதெல்லாம் அப்போ ஒருத்தரோட ஜாதகத்தை பார்த்து அவருடைய அவர் முன்னாடி ராசியான எண்களை பார்த்து யோகிக்கிறனால தசாபதி பார்த்து இதெல்லாம் பார்த்துட்டு அந்த எண் எப்படி பேச்சு கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ராஜநிலை எண்கள். ஏதோ எடுத்தோம் போனோம் நம்பர் வாங்கணும் முடிச்சோம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சரிங்களா? நேற்று ஒருத்தர் கொண்டு நாங்கள் நம்பர் எல்லாம் சிறப்பான எண்கள் தான், ஆனால் கூட்டி 58 எடுத்து 10 நாள் வச்சு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எடுத்து ஒரு மாதம் 2 மாதம் முன்னாடியே எடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் போனதுக்கு கூட ராஜநிலை வச்சுட்டாங்க. அந்த ராஜநிலைனால பயன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் பழைய நம்பர் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த பழைய நம்பர்னால தான் அத்தனையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்பர் வச்சு அது ஏழையாருன்னு போட்டிருக்கு. அப்போ அதுவும் கூடாது, தப்பு. எண்களை பொறுத்த வரைக்கும் செல்போன் எண் இருக்கிறதா இருந்தால் ஜாதகர், ஜாதகி, கணவன், மனைவி, தொழில், சொத்து, குழந்தைகள், குடும்பம் இப்படிங்கிறது இருக்கணும். வாகனம்னா அப்பா, மகன், பேர குழந்தைங்க, எள்ளு பேர, காட்டேன் போட்டேன் இப்படிலாம் போகணும். அப்படிதான் இருந்தால் மட்டும்தான் அதுவும் ஜெயிக்கும். ஏனோ தானோ நம்பர்லாம் கிடையாதுங்க நீங்கள் இருக்கிறதெல்லாம். சரிங்களா? ஒரு நம்பர் வாங்கினா ஒரு 4 வீலர் நம்பர், 2 வீலர் நம்பர் வாங்கினா அது யார் பேசணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மதியம் நீங்கள் யார் வேணாலும் பதில் கொடுத்து கேள்வி கேளுங்க. உங்கள் தாத்தா எப்படி வந்தார், கூட்டம் எப்படி வந்தாலும் சொல்லி போடலாம். அது கண்டிப்பாக முடியும். அதே மாதிரி வரக்கூடிய உங்கள் பேரன், எள்ளு பேரன், பொண்ணு பேரன் எப்படி பொண்ணு பேரன் எடுத்து வரலாம், எப்படி வாழ்வான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். வாகனம் என்ன வச்சேன். சரிங்களா? ஆக ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒவ்வொரு தனித்தனி சிறப்பு வாய்ப்பு. அதை மிக அருமையாக எடுத்துரைத்தார் கஸ்தூரி ஐயா அவர்கள். அடுத்தபடியாக திருமண தடையை உடைத்தெறியக்கூடிய எண்களை பற்றிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திருமண தடையை உடைத்துறை எண்களை பற்றி பேச திருப்பதிலிருந்து திரு சுசுப்பு வந்திருக்கார். வணக்கங்க. வணக்கம். நீங்கள் உங்களுடைய உரையை காட்டலாம். ராஜநிலை டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும், ராஜநிலை சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். திருப்பூர்லேருந்துங்க M.A. சிவசுப்பிரமணியம், ராஜநிலை எண்கணித ஜோதிடர். முதல்ல நான் குருவுக்கு வணக்கம் செலுத்திக்கிறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, குருவே சரணம், குருவே துணை. என் பெற்ற தாய் தந்தையருக்கு வணக்கம். என்னுடைய குலதெய்வத்துக்கு வணங்கி எனக்கு ராஜநிலை எண்கணித ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ராஜசேகர் ஐயா ஆசானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மற்ற அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னோட உரையை துவக்குறேங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கத்தி மேல் இருக்கிற மாதிரியே இருக்குது. சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த திருமண வாழ்க்கை இருக்குதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு கேள்விக்குறியா இன்னைக்கு நிறையா ஒரு டெய்லி நாங்கள் ஒரு 10 பேர் ஜாதகம் பார்க்குறோம்னா அதில் குறைஞ்சது ஒரு 5 நபராவது பெற்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான், இந்த பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் வராங்க. அவங்களும் எல்லா ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஜோடரை பார்த்துட்டு தான் கடைசியாக உங்களை இன்னொருத்தர் மூலியமாக சந்தித்தோம், அவர் நண்பர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, இந்த மாதிரி அவருக்கு எண்களை மாற்றி கொடுத்து சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு பரிந்துரைச்சாரு
அதனால உங்களை சந்திக்க வந்திருக்கேன். அவங்களே எல்லாம் பார்த்துட்டு வந்து தான் கேட்குறாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வியை வந்து ரொம்ப நொந்து போய் தான் கேட்குறாங்க. ஏன்னா 37 வயசு 38 வயசு ஆனவங்களுக்கெல்லாம் எங்களுடைய ராஜநிலை எண்களை கொடுத்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இதோட ஒரு படி மேலே போய் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதுக்குள்ள ஆதாரம் இருக்குது. பொள்ளாச்சியில் வந்துங்க ஒரு வக்கீல் இருக்கிறாரு, அவருக்கு 51 வயசு ஆச்சுங்க. எவ்வளோங்க? 51 வயசானவருக்கு கல்யாணம் பண்ண வச்சு காமிச்சிருக்கிறோம். எங்களுடைய ராஜநிலை எண்களை இப்போ எந்த அளவு வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. 51 வயசானவர் கல்யாணம் ஆகுமான்னு எல்லாரும் கேட்டால் சிரிப்பீங்க, ஆனால் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 1.25 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் அந்த எண்களை பயன்படுத்தி அவர் நம்பிக்கையோட இயக்குனாரு. கண்டிப்பா அவர் திருமணம் நடந்துச்சு, பொள்ளாச்சியில் இருக்கிறார். சரிங்களா? இந்த மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் இங்க ராஜநிலையில சாதிச்சுட்டே இருக்கிறோம். இது எப்படி உங்களுடைய திருமண தடையை வந்து எங்களுடைய ராஜநிலை எண்களை வச்சு அதைய அந்த திருமண தடையை விளக்குறோம், விலைக்கு உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் ஜாதகம் போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கு முதல்ல வந்து நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடம் அப்படிங்கிறது, ஜோதிடம் எண் கணிதம் எல்லாமே ஒன்று பின்னி பிணைந்ததான் வேலை செய்யுங்க. சரிங்களா? அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு எண்களை மாத்தினா உங்களோட பிரச்சனைகள் சரியாயிருமா, ஒரு நம்பரை மாத்துறதுனால என் வாழ்க்கை மாறிடுமா அப்படின்னு இன்னைக்கும் கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. நாங்களும் ஒவ்வொரு கருத்தரங்களையுமே எங்களுடைய அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் நாங்கள் கண்ட வெற்றிகளையுமே உங்களுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலுமே டெய்லி ஒரு 4 ஃபோனாவது இந்த மாதிரி கேட்டு வரதான் செய்கிறாங்க. நேரடியாக வர வாடிக்கையாளர் கேட்குறாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எண்கள் எல்லாத்துக்கும் பொதுவானது தான். இப்போ சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் பொதுவாக உதிக்குதோ, முஸ்லீம்காருக்கு தனியாக, கிறிஸ்டின்காருக்கு தனியாக, ஹிந்துவுக்கு தனியாக, கவுண்டருக்கு தனியாக, செட்டியாருக்கு தனியாக எவ்வளோ உதிக்காதுங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக தான் அந்த பஞ்சபூத இயங்க நவக்கோள்கள் அதே மாதிரி தான். அதனுடைய ஆற்றலை நம்ம உடம்பு உள்வாங்கி நம்ம இயங்கிட்டே இருக்கிறோம். நம்ம பிறக்கும் பொழுது நம்ம எப்போ சுவாசிக்கிறோமோ அந்த சுவாசிக்கிற நேரத்துலேருந்து அன்றைக்கு இருந்த அந்த கோச்சார கிரகங்களுடைய நவகிரக ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ள போயிடுது. அன்னைக்கு நம்ம என்ன ரிசீவ் பண்ணுறோமோ அந்த பொசிஷனில் தான் நவகிரகங்கள் உட்காந்துருக்குது. ஒரு கிரக பலமாகவும் ஒரு கிரகம் வீக்காவோ ஒரு பாவங்கள் கெட்டு போயோ இந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கின்ற பொழுது அந்த அலைவரிசையிலேயே தான் நம்ம இயங்கிட்டே இருக்கிறோம். ஒரு மனிதனை ஒரு ஜாதகத்தை போல் இன்னொரு ஜாதகம் இனிமேல் உருவாகவே உருவாகாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரே ராசி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எத்தனையோ கோடி பேர் இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை மாறி மாறி தான் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு இப்போ மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல ஒரு ரஜினிகாந்த் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, எங்க அப்பாவும் மகர ராசி திருவோண நட்சத்திரம் தான். அதனால அவர் ரஜினிகாந்த் ஆயிட முடியாது. சரிங்களா? ஏன்னா அவர் பிறந்த நேரத்துல எத்தனையோ கோடி பேர் பிறந்திருப்பாங்க. அவருடைய தாய் தந்தர் வேற இல்லை, அவர் பிறந்த இடம் வேற இல்லை, அவருடைய கருமா வேற இல்லை. அதே ராசி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அத்தனை பேர் ஒரே மாதிரி குணாதிசயமா இருக்கிறாங்களா? கண்டிப்பா கிடையாது. அவங்களுடைய தாத்தா வழி கருமா, அவங்களுடைய பித்திருவழி கருமா தான் அவங்களை இயக்கிட்டே இருக்கும். இதை விட ஒரு வழி மேலே போய் பார்த்தீங்கன்னா, ரெட்ட குழந்தைக்கு ஜாதகம் இருக்குது. வெறும் 2 நிமிஷம் தான் வித்தியாசம். ஒரே ஜாதகம் தான் இருக்கு 2 பேத்துக்குமே. ஆனா ஒருத்தர் நல்லா இருப்பார், ஒருத்தர் பிரச்சனை சந்திப்பார். ஒரு பையனுக்கு திருமணமாய் குழந்தைகள்லாம் இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு திருமணமே ஆகாது, உடம்பு சரியில்லாம் போயிட்டு இருக்கு அவருக்கு. ஆனா ஒரே ஜாதகம் தான், ரெட்ட குழந்தைக்கு வெறும் 2 நிமிஷம் வித்தியாசம். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்குது? அவங்களுடைய கரும வினையை அனுபவிக்கிறத பிறவி எடுக்கிற அவன் கரு உருவாகும் பொழுதே இந்த பிரபஞ்சம் அதை டிசைன் பண்ணிடுது. சரிங்களா? அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு தீர்வு இருக்குது. இப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களை ராஜநிலை எண்களை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்கிறோம்னா, இது பொதுவான விஷயம் எல்லாத்துக்குமே. பொதுவாக இப்போ நவகிரகங்களுடைய ஆற்றலை வந்து நம்ம பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கு இப்போ ஜோதிடம் இருக்குது. இப்போ ஜோதிடத்தில் வந்து நவகிரகங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி சொல்கிறோம். அப்போ நவகிரகங்களுக்கு கோயில் கட்டி வச்சுக்கிறாங்க. ஆதி காலத்துலேருந்து 9 நவகிரகங்களுக்கு சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, கேது, புதன், குரு, சனி, சுக்கிரனுக்கு கோயில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 நவக்கோள்களுக்கும் தானியங்கள் இருக்குது. ஆரம்பத்திலே கொடுத்து வச்சிருக்காங்க. நவதானியங்கள் 9 தானியம் ஒவ்வொரு கிரகத்தை இயக்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நவரத்னங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சமித்து கொடுக்கப்பட்டிருக்குது, ஒவ்வொரு கிரகத்துக்கு கலர் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தானுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கு எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கிரகம் வேற, நம்பர் வேற இல்லை. இந்த நம்பர் இயக்கினாவே அந்த கிரகம் அங்கே இயங்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மக்கள் திரும்ப திரும்ப நான் எதுக்கு சொல்றேன்னா புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன கொடுப்பனையில் நீங்க பிறந்திருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் உங்க கையில் எண்கள் வரும். நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நம்பரை பார்த்தாச்சு. உங்க செல்போன் நம்பரை வாங்கி இந்த பாவம் கெட்டு கிடக்குது, இதுதான் உங்களுக்கு பிரச்சனைனா 2 நிமிஷத்துல சொல்லிடும். அதுதான் அவங்க ஜாதகத்துல இருக்கும். ஜாதகத்தை மூடி வச்சிடலாங்க. உங்க செல்போன் நம்பரை பார்த்து இதுதான் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும்னா அதான் நடந்துட்டு இருக்கும் 2 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் ஜாதகத்தை பிரிச்சு பார்த்தோம்னா இங்க என்ன கெட்டு கிடக்குது அது அங்கேயே கெட்டு கிடக்கும். அப்ப நாங்க திரும்ப நான் வலியுறுத்துறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறப்பு ஜாதகத்தை மாற்றம் செய்ய முடியாது. அது வந்து விதி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விதியை யாரும் மாற்ற முடியாது. அதில் என்னென்ன மறுக்கப்படுதோ அதை நம்ம செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தே சித்தர்களாகட்டும், நம்ம பிரபஞ்சம் கடவுளாகட்டும் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவகிரக கோயில்கள் கொடுத்துருக்காங்க, நவதானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, நவரத்தனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, ஒரு பாவங்கள் நமக்கு வீக்கா இருக்குது, ஒரு கிரகத்தினுடைய எனர்ஜி அங்கே குறைவா இருக்குது, அது நமக்கு மறுக்கப்படுதுங்கிற போது அந்த ஸ்தல வழிபாடுகள் செய்கிறோம். அந்த கிரகத்துக்குண்டான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஒரு வடி மேலே போய் வசதி வாய்ப்பு இருக்கிறப்போ அதுக்குண்டான ரத்தனங்களை போட்டுக்கிறாங்க.
அப்போ அதுக்குண்டான உணவு முறைகளை நம்ம உணவுல எடுத்துக்கிறோம். இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கின்ற பொழுது நம்ம உடம்புல அந்த எந்த கிரகத்தினுடைய ஆற்றல் வீக்கா இருக்குதோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலப்படும். இதுக்காக தான் அந்த ஆதி காலத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரிதான் இந்த எண்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எது நமக்கு வீக்கா இருக்குதோ அந்த பாவங்களை இந்த எண்களை கொண்டே இயக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ராஜனுடைய கான்செப்ட். வேற ஒன்றும் கிடையாதுங்க. அது கிரகங்களுக்கு பரிகாரம் பண்றோம், நம்ம வழிபாடு செய்யறோம். ஏன் இன்னைக்கு வந்து எங்களுடைய ராஜநிலை எண்கள் வந்து மிகப்பெரிய அளவுல சக்சஸ் ஆகுது, உடனடியா ரெமடியா வேலை செய்யுது அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாயை பொத்திட்டு மௌன விரதம் 1 மணி நேரம் இருந்துக்கலாம், செல்போனோட வாயை பொத்த முடியாது. கரெக்டுங்களா? அதை அடிச்சா நம்ம எடுத்து பேசிதான் ஆகணும். அப்போ நம்மளையை தாண்டி நம்ம நம்பரை இயக்க ஆரம்பிச்சிட்டோம். செல்போனுடைய ஆளுமே இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிகமா இயங்கிட்டு இருக்குது. நீங்க என்றெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அந்த பிரபஞ்சத்துல என்ன விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சாலும், அடுத்தடுத்த அப்டேட் இன்னும் வரக்கூடிய காலங்களில் புதுசாக எத்தனையும் கண்டுபிடிச்சாலும் அனைத்துமே இந்த 9 நவகிரகங்களை டேக் ஓவர் பண்ணிக்கு. இந்த 12 ராசி மண்டலம், 27 நட்சத்திரம், இந்த 9 கிரகங்களே அதை டேக் ஓவர் பண்ணிக்க. எத்தனை கண்டுபிடிச்சாலும் அதுக்குள்ளேயே போய் அடங்கிடும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சாலுமே அந்த கிரகங்களை தான் டேக் ஓவர் பண்ணி கிரகங்களுடைய ஆளுமைக்குள்ள போய் அது இயங்கிட்டே தான் இருக்குது. அப்போ ஒரு பாசிட்டிவான நம்பரை நம்ம இயக்கின்ற பொழுது பாசிட்டிவான பலன் நமக்கு நடக்குது. அதே மாதிரி நெகட்டிவான எண்கள் நம்ம இயக்கின்ற பொழுது நெகட்டிவான பலன் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆனால் நமக்கு தெரியறது இல்லை. நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு பரிகாரம் பண்ணிட்டே இருப்போம். இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னா, பரிகாரங்கள் ஏன் சில பேருக்கு பலன் அளிக்கிறது இல்லை அப்படின்னா, நீங்க வந்து பரிகாரத்தை வந்து ஒரு 30% தான் நம்பிக்கையோட செய்றீங்க. 100% நம்பிக்கையோட செஞ்சாலே ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வருகின்ற பொழுது அது பலன் வந்து உங்களுக்கு ஏன் முழுமையா கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு 30-40% தான் கிடைக்குது. வந்து ஒரு மாதம், ஒரு 2 மாதங்களுக்கு உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. மறுபடியும் உங்களுக்கு பழைய பிரச்சனையே தான் வருது. அப்ப அந்த பிரச்சனைகள் வந்து முழுசா தீர்க்கப்படுறது இல்லை. அப்ப தீர்க்கப்படாத போது நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இந்த ஜோதிடரை போய் பார்த்தோம், அவர் ஒரு பரிகாரம் சொன்னாரு, ஒரு கோயில் வழிபாடு சொன்னார், புதுசா ஒரு 4-5 தோசத்தை சொன்னாரு, அங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, மறுபடியும் இப்ப 4 மாசம் கழிச்சு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, 6 மாசம் கழிச்சு ஜோசியரை மாத்திடுறீங்க, புதுசா இன்னொரு ஜோதிடரை போய் அணுகுறீங்க, அவர் புதுசா ஒரு 4-5 தோசங்களை சொல்லுவாரு, 4-5 பரிகாரங்களை சொல்லுவாரு. இப்படியே தான் உங்க வாழ்க்கை போய்கிட்டே இருக்குதே தவிர 6 மாதத்துக்கு ஒருக்கா ஜோதிடர் மாறுறாரு, உங்களுடைய கோயில் வழிபாடுகள் மாறுது, பரிகாரங்கள் மாறுது. ஆனா உங்க பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய எண்கள் வந்து இந்த கிரகங்கள், உங்க ஜாதகத்தில் கூடிய கிரகங்கள் அன்றாடம் உங்க கூட பயணம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது வந்து உங்களைய என்னைக்குமே உங்களைய பிரிச்சே போகாது. அது உங்க கூடவே என்றைக்குமே பயணம் பண்ணிட்டு அதனுடைய செயல்பாடுகளை செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து அன்றாடம் ஒரு எண்களை பயன்படுத்திக்கின்ற பொழுது அந்த கிரகங்களுடைய ஆற்றல் உங்க ஜாதகத்தில் எப்படி கெட்டு கிடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியே தான் உங்களுக்கு மொபைல் நம்பர் வரும். இது நாங்க வந்து ஆயிரக்கணக்கான எண்கள் ஆய்வு செஞ்சாச்சு. சரிங்களா? லட்சத்தையே தாண்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ அந்த கிரக ஆற்றல நீங்க வந்து தினசரி அந்த எண்களை இயக்குகின்ற பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நெகட்டிவான அலைவரிசையை தினசரி இயக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி அந்த நெகட்டிவான அலைவரிசை தான் மேலோங்கி நிற்கும். எப்படி நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு முழுமையா ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா என்கிட்ட வந்து வாடிக்கையாளர் சொன்ன விஷயத்த நான் சொல்றேன். இப்போ நான் வந்து புதுசா ஒன்றும் கட்டுக்கதையில விடல. என்கிட்ட வர வாடிக்கையாளர் சொல்ற விஷயத்தை தான் நான் சொல்றேன். இது நீங்க கருத்தரங்கு போகும்போது பேசுங்கன்னு அவங்களே சொல்றாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு வரட்டும்னு. அவங்க என்ன சொல்றாருன்னு, ஒரு வாடிக்கையாளர் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு வாடிக்கையாளர் ஈரோட்ல இருந்து வந்தாரு. சரிங்களா? நேரடியாவே சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாரு. வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இது வரைக்கும் நிறைய பெரிய ஜோதிடரை பாட்டுங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் பிரச்சனைக்காக ஒரு 4000-3000 ஃபீஸ் கட்டி ஒரு பெரிய ஜோதிடர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் போறோம். அவர் அந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்குண்டான பலனை சொல்றாரு, அதுக்குண்டான பரிகாரம் சொல்றாரு. அப்போதைக்கு பண்ற அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருது. மறுபடியும் ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் பிரச்சனை வரதான் செய்யுது. புதுசா வேற ஒரு பிரச்சனை வருது. அப்போ நான் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் ஒரு பிரச்சனைக்கு பரிகாரம் பண்ணிட்டே இருக்கணுமா வாழ்க்கை போறா? அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி. புரியுதுங்களா? அப்போ நான் அவருக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவருடைய மொபைல் நம்பரை பார்த்துட்டு நான் சொன்னேன், ஐயா இந்த மொபைல் நம்பர்ல இருக்கிற பிரச்சனையை நீங்க மொபைல் நம்பர் இயக்காம ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அந்த பிரச்சனை உங்களுக்கு வராது. அது இயக்கிட்டு இருக்கிற பொழுது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பரிகாரம் பண்ணிட்டு பொழுது அது தற்சமயத்துக்கு ஒரு இப்போ தலைவலிக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்ற மாதிரி தற்காலிக நிவாரணமாக தான் உங்களுக்கு செயல்படுது. மற்றபடி நீங்க நெகட்டிவான எண்களை உங்களையே அறியாம நீங்க தினசரி இயக்கிட்டே இருக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த நெகட்டிவான அலைவரிசை தான் உங்களை ஆக்குபை பண்ணி உங்களை ஆண்டு கொண்டே இருக்கிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை அறியாமையே நீங்க நெகட்டிவான அலைவரிசை இயக்கிட்டு இருக்கின்ற பொழுது நீங்க என்ன ஒரு பாசிட்டிவான பரிகாரங்கள் செஞ்சுட்டாலும் அது அப்போதைக்கு உங்களை காப்பாற்றி விடுதே தவிர மறுபடியும் அந்த நெகட்டிவான அலைவரிசை தான் மேலோங்கி நிற்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ அவருக்கு அது புரிய வச்சதுக்கு அப்புறம் சரி இது மாத்தினா எனக்கு பிரச்சனை சால்வ் ஆயிருமான்னு கேட்டார். சால்வ் ஆயிருங்கன்னு சொல்லி அவர் ஒரு இட பிரச்சனைக்காக வந்திருந்தாருங்க. அவருக்கு வந்து அந்த மொபைல் நம்பரை மாற்றி கொடுத்தோம். மாற்றி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 45 நாள்ல அந்த இட பிரச்சனையுடைய சோர்ஸ் கூட்டானதை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ இந்த மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக அப்படி உடனடியாக அது வேலை செய்யுதுன்னா, நீங்க அந்த பாசிட்டிவான எண்களை இயக்குறீங்க. அந்த பாவங்கள் கெட்டு போய் கிடந்தா உங்களுடைய செல்போன் நம்பர்ல அந்த சொத்து ஸ்தானம் சொல்லக்கூடிய பாவம் டேமேஜ் ஆகி தான் வருது. அப்போ அதை மாற்றி கொடுக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பாவம் ஒரு 5-5% இயங்க ஆரம்பிக்குது. ஏன்னா தினசரி நீங்க போன் பேசுவீங்கல்ல, அது தினசரி உங்களுக்கு பரிகாரம் பண்ற மாதிரி தானே. அது ஒரு பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா ஒரு
இப்போ ஒரு ஜோசிகார் எழுதி கொடுக்குறாருன்னா ஒரு டைம் போயிட்டு வருவீங்க. அவர் ஒரு 3 மாசம் கழிச்சு போக சொன்னாருன்னா நீங்க ஞாபகம் இருந்தா போவீங்க, இல்லைன்னா நேரம் இல்லைன்னு மறந்துடுவீங்க. ஆனா செல்போன் பேசாம யாரும் இருக்கிறது இல்லையே. ஒரு பாஸ்வேர்டு நீங்க வாகனங்கள் யூஸ் பண்ணாம யாருமே இருக்கிறது இல்லையே. அதை உங்களால் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னா அதனால ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. அப்போ நீங்க அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களையே நாங்க பரிகாரமா மாத்திடுறோம். இதுதான் எங்களுடைய ஸ்பெஷல். ராஜநிலை எண்கணிதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அன்றாடம் நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்களே மிக எளிமையா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க பரிகாரம் பண்ணிக்கிற மாதிரி நாங்க மாத்தி கொடுக்குறோம். இதுதான் ஈஸியான ரெமடியாகவும் இருக்குது, மக்களுக்கு பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப எளிமையா ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஏன்னா கணக்கு இல்லாம நீங்க மொபைல் பேசுவீங்க. அப்போ மொபைல் யூஸ் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குற மொபைல் பாஸ்வேர்டை பயன்படுத்துங்க, ஏடிஎம் பின் நம்பரா பயன்படுத்துங்க. ஏடிஎம் இல்லைனாலும் மொபைல் பாஸ்வேர்டை நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். என்னோட மொபைல பாத்தீங்கன்னா ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்குது. 100 அப்ளிகேஷனுக்கு நான் லாக் போட்டு வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் ஓப்பன் பண்ணா நான் போட்டு பாஸ்வேர்டு போட்டது ஓப்பன் ஆகுது. அப்போ என்னை அறியாமையே நான் தினசரி நானும் ஒரு 500 தடவை 1000 தடவை அந்த எண்களை இயக்கிட்டே இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி எல்லாருமே அதை இயக்கின்ற பொழுது உங்களுக்குள்ள அது ஊறிடும். உங்க ஆள் மனசுக்குள்ள ஓய்வு வெளியே வருகின்ற பொழுது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தெரியல, பழக்க அதனுடைய பலங்கள் நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா நீங்க அதை விட மாட்டீங்க. இப்போ அந்த இதை நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய மைனஸை நம்ம இந்த எண்களை கொண்டு பிளஸ் ஆக்குறோம். அப்படித்தான் அது வேலை செய்யுது. உங்க ஜாதத்தை கனெக்ட் பண்ணி ஆய்வு செய்துதான் எந்தெந்த பாவங்களும் உங்களுக்கு வீக்கா இருக்குதோ அதை இயக்குறோம். இப்போ திருமணம் நடக்கல, திருமணம் டிலே ஆகிட்டே இருக்குதுன்னா, இதே மாதிரி ஒரு ஜாதகர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தாங்க. அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா, தம்பி அவங்க வந்து வயசுக்கு பெரியவங்க, எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்காட்டி அவர் என்ன கேட்கிறாரு, நீ தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு தெரியும். அவர் என்னங்கிறாரு, தம்பி நீ இப்போ ஜோசியம் பாட்டுக்கிறேன்னு இப்போ அவர் சொன்னான்னு சொல்லிட்டு வந்தேன். 4-5 பேருக்கு நிறையா நம்பர்ல மாற்றி கூட சக்ஸஸ் ஆயிருக்குன்னு எங்கள் சொந்தக்கார பையனுக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாதகம் கொடுத்துட்டு கேட்குறாங்க. இது வரைக்கும் இவனுக்கு பையனுக்கு வந்து 36 வயசு ஆகி போச்சு. 25 வயசுல இருந்து அவனுக்கு பொண்ணு பார்க்குறோம். 25-26 வயசுல இருந்து குரு மாறிட்டே தான் இருக்கு. ஒரு ஜோசிகாரும் இந்த குரு பயிற்சியானா குருபலம் வந்துருச்சு கல்யாணம் ஆயிருங்கிறாங்க. அடுத்த வருஷம் போனா அனுமதி அடுத்த குரு பயிற்சி வருது, குருபலம் வந்துருச்சு கல்யாணம் ஆகுங்கிறாங்க. இவனுக்கு 36 முடிச்சு 37 நடக்க போது ஏப்பா கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க. அவங்களுக்கே ஜோயோட படிச்சுட்டு வந்துருவாங்களான்றது போற போக்கு பார்த்தா. ஏன்னா அவங்க கேட்கற நியாயமான கேள்வி தானே. இது ஒரு ராசியே 12 ராசி தான் இருக்குது. அவருக்கு 25 வயசுல இருந்து 36 வயசுக்கும் போது இதுலயே 11 வருஷம் போயிருச்சு. 11 வருஷம் குரு ஒரு ராசிக்கு மாறிட்டே தான் இருப்பாரு. ஒரு ராசியில் இருக்கும்போது 5, 7, 9 குருவோட பார்வை பார்த்துட்டே தான் இருப்பாரு. இருந்தும் ஏன் அவருக்கு திருமணம் நடக்க மாட்டேங்குது? குருபலம் வந்தா திருமணம் நடந்துரும்னா எத்தனை பேத்துக்கு குருபலம் வந்துட்டே தான் இருக்குது, ஏன் நடக்க மாட்டேங்குது? அவங்களுடைய ஜாதகத்துல அந்த 2ஆம் பாவம் 7ஆம் பாவம் கெட்டு கிடக்குது. அங்க பாவகிரகங்களால் சூழ்ந்து கிடக்குது. களத்தரகாரன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் போய் முடக்கல மாட்டேங்கிறாருன்னு திதிசூனியத்துல நீச்சமாயிடுறாரு. பாவிகளோடு சேர்ந்து மறைஞ்சிடுறாரு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிற ஜாதகத்துக்கு தான் கேள்விக்குறியாவே இருக்குது. கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எல்லா பரிகாரம் பண்ணியாச்சு, மறுபடியும் பரிகாரம் பண்ண சொன்னீங்கன்னா போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. மறுபடியும் நீங்க ஒரு லிஸ்ட் எழுதி இந்த கோயில் போய் பரிகாரம் பண்ண, அங்க போய் பரிகாரம் பண்ண எங்களால முடியாது. நான் புரோக்கருக்கு 2 லட்சம் கொடுத்தாச்சு, பரிகாரத்துக்கு 3 லட்சம் செலவு பண்ணியாச்சு. இதுக்கு மேல பரிகாரம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது அவங்களே எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் கேட்கறாங்க. அந்த மாதிரி வரவங்களை தான் நாங்கள் சக்சஸே பண்ணி கொடுத்துருக்குறோம். அதைத்தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். எப்படி சக்சஸ் கொடுக்க முடியுது எங்க ராஜன்ல என் கணிதத்தினால அப்படின்னா, அந்த பாவங்களை நாங்கள் இயக்க வைக்கிறோம். அந்த குறிப்பிட்ட பாவங்களை நாங்கள் இயக்குறோம். இயக்கின்ற பொழுதே அது வேலை செஞ்சிருது. உதாரணத்துக்கு ஒரு மேச லக்னம்னு வச்சுக்கோங்களேன். 2க்கு 7 கூடையும் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் அவர் திருமணம் சீக்கிரமாகவே நடந்துருது, சிறப்பாக தான் இருக்கிறார். அந்த சுக்கிரன் போய் கண்ணியில் நீச்சமாக இருக்குது, 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, பாவகிரகங்களோட சூழ்ந்து இருக்குது. இந்த மாதிரி இருக்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, 2, 7 ரெண்டுமே சுக்கிரன் தான். ரெண்டுமே கெட்டு போகின்ற பொழுது என்ன ஆகுது, அவருக்கு திருமணம் ஒண்ணு இளமையிலே நடந்துருச்சுன்னா இல்லற வாழ்க்கை சிறப்பெல்லாம் போயிருது. இல்லைன்னா திருமணமே கேள்விக்குறியா இருக்குது, நடக்குமா நடக்காதா அப்படின்னு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துது. அப்போ நாங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு அந்த பாவத்தை இயக்கக்கூடிய எண்களை நம்ம அதில் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறோம். அது எப்படிங்கிறத உங்களுக்கு போர்டில் போட்டு நான் ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். மற்றபடி மற்ற விஷயங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து மேச லக்ன ஜாதகம். இவருக்கு வந்து இந்த 2, 7 கனெக்ட் ஆனாதான் இவர் கல்யாணம் ஆகுது. இவருக்கு வந்து 36 வயசு நடக்குது. 20 நாளைக்கு முன்னாடி வந்தவங்களது அதைத்தான் நான் இப்போ விளக்கம் கொடுக்குறேன் அவங்க கொடுத்தது. சரிங்களா? இது வந்து நீச்சமாய் போச்சு. இவங்களும் சுக்கிரனுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. சுக்கிரனுக்கு உண்டான கோயிலுக்கு ஸ்ரீரங்கம் ஒரு 20 தடவை போயிட்டு வந்திருப்பாங்க. எல்லாமே பண்ணிட்டாங்க. இந்த 2ஆம் இடம் வந்து இவங்களுக்கு வந்து இது வந்து திதிசூனியத்தில் இருக்குது. இந்த 7ஆம் வீடு வந்து இது முடக்காய் போச்சு. இது முடக்க ராசி ஆகி போச்சு. சரிங்களா? அவர் ஜாதகத்தில் இருக்கிற பெரிய மைனஸே இதுதான். இதுல என்ன பிரச்சனைன்னா, இந்த 2 பாவமே அவருக்கு இயங்கவே மாட்டேங்குது. 2ஆம் பாவம் குடும்பம், ஒன்றும் குடும்பம் ஏற்படுத்தி கொடுக்கணும். 2ஆம் பாவமும் பிரச்சனை. அந்த 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி ரெண்டுமே சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் என்ன ஆகி போச்சு, 5 ரூபாய் உட்காந்துருச்சு, நீச்சமாகி போச்சு 6ல். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த பாவங்கள் இயங்கலைன்னா இவருக்கு வந்து திருமணங்கிறதே கேள்விக்குறியா தான் போகும்.
அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஜாதகத்துக்கு வந்து அவங்க இது வரைக்கும் அவங்க கேட்கற கேள்வி 36 வயசு ஆயிருச்சு, 26 வயசுல இருந்து இன்னும் குருபலம் வராமையே இருக்கு. நாங்களும் வருஷம் எல்லா ஜோசியர் சொல்லி பார்த்துட்டே தான் இருக்குது, எதுவுமே அமைய மாட்டேங்குது. நாங்க போய் பார்த்துட்டு வர உள்ளையெல்லாம் கல்யாணமாகி போயிடுது. இந்த பையனுக்கு பதில் சொல்றாங்கிறாங்க, பதிலே வர மாட்டேங்குது. கிணத்துல ஓட்ட கல்லு மாதிரியே கிடக்குது, பரிகாரம் பண்ணி எங்களுக்கே வெறுத்து போச்சு அப்படிங்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், அவனுடைய மொபைல் நம்பர், அவர் வச்சுக்கிற மொபைல் நம்பர்ல நாங்க குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். குடும்பஸ்தானம்னு சொல்ற இடத்துல 48ங்கிறது வச்சிருக்கிறாரு. அவர் ஸ்டார்டிங் 74ன்னு வருது. இந்த குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது இடத்துல 48ங்கிற நம்பர் வச்சிருக்கிறாரு. சரிங்களா? அவர் குடும்பத்தை பத்தி பேசினாவே டென்ஷன் ஆகுது. சரிங்களா? அப்ப அந்த குடும்ப வாழ்க்கை அவர் மொபைல் நம்பர்ல என்ன ஆகுது, அந்த 27 கெட்டுதான் கிடக்குது. சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரோட மொபைல் நம்பர்லயே 4, 8 இருக்குது. இதுல என்ன பியூட்டின்னு, இந்த இடத்துலயே ராகும் இருக்குது. இந்த இடத்துலயே ராகு 8ல கேது இருக்குது ஒரு ஜாதகத்துல. இந்த ராகு ஏது இதுலயே இருக்குது. ஆனா அவர் குடும்பஸ்தானத்துல அவன் மொபைல் நம்பர்லயுமே அதுவே எடுத்துக்காட்டுது. அதுலயே 4ஆம் நம்பர் ராகுதான் வந்து உட்காந்துருக்குது. சரிங்களா? இதெல்லாம் அவங்களுடைய விளக்கமா சொன்னோன்னே அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. சரிங்களா? இதுல என்னன்னா, இந்த 48ங்கிறது ஒரு குடும்பஸ்தானத்துல இப்படி இருக்குது. அவர் ஒரு வண்டி வாங்கி இருக்கிறார், அதுலயும் 48 வந்திருக்குது. 47 74ன்னு ஒரு வண்டி வாங்கி இருக்கிறாரு. இந்த 48 அவருடைய பயணம் பண்ணிட்டே இருக்குது. அவரோட வண்டி நம்பர்லயும் அவர் பேர்ல தான் இருக்குது 48, வண்டியிலையும் அதே தான் வந்திருக்குது. சரிங்களா? அப்போ அவர்கிட்ட என்ன சொல்றேன்னா, இந்த பாவங்களை இயக்கறதுக்கு உண்டான மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேங்க, ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் நம்பரை மாத்தி பயன்படுத்துங்கன்னு சொல்றோம். அவர் ஜாதகத்துக்கு ஆய்வு செய்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய 20 அப்படிங்கிற நம்பரையுமே, இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 72 அப்படிங்கிற நம்பரையுமே நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பர்ல பாஸ்வேர்டில் இருக்கிற மாதிரி நம்ம அமைச்சு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம். இந்த பாவத்தை இயக்குற மாதிரி இந்த 2 பாவத்தில் இருக்கக்கூடிய எண்களை பாஸ்வேர்ட்லையும் கொடுக்குறோம், மொபைல் நம்பர்லேயும் வர மாதிரி அமைச்சு இது இயக்க சொல்றோம். சரிங்களா? இது இயக்கி கொடுத்தோன்னையுமே நான் சொல்லிக்கிறவர்கிட்ட அதிகபட்சம் ஒரு 6 மாதங்கள் ஆகலாம். இது ரொம்ப வீக்கா இருக்கிற ஜாதகமா இருக்கனால 8 மாதம் கூட ஆகலாம். அதுக்குள்ள கல்யாணம் ஆயிருங்க. இது வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா வரும். நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஜெயிச்சிடலான்னு சொல்றோம். இதை மாத்தி கொடுத்துருக்குறோம். மாத்தி கொடுத்து இன்னும் ஒரு 3-4 மாதங்கள்ல இவர் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நேர்லயே வந்து பேசுவார். இதே சேனல்ல நேர்லயே வந்து பேசுறதுக்கு நான் கூப்பிட்டு வரேன். அவரே வந்து பேசுறேன்னு இருக்கிறாரு. சரிங்களா? இது வந்து இப்ப கொடுத்துருக்கிற ஜாதகம் ஏற்கனவே சக்சஸ் பண்ண ஜாதகத்தையும் நான் காமிக்கிறேன். அவருக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னு. இது எப்படி இந்த மாதிரி எண்களை கொடுத்து நம்ம இயக்குறோம் அப்படிங்கிறத இப்ப நான் விளக்கு கொடுத்தேன். அந்த பாவங்கள்ல இருக்கிற நம்பரை அவங்க தினசரி இயக்கிட்டு வர சொன்னா அது மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகுது. அந்த பாவம் இயங்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு ஜாதகம் போடுறேங்க. அவரது வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னம். சரிங்களா? இதுல வந்து இவருக்கு 2 7 கூட இதுக்கு ஒரே கிரகமா தான் வரும். இந்த 2 இது வந்து 7, இது 2க்குமே உண்டான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துல இருக்குது. இது வந்து நீச்சம், செவ்வாய் நீச்சமாயி கிடக்குது. சரிங்களா? இவரு ஜாதகத்துல நான் என்ன பண்ணி கொடுத்தேன்னா, இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 34 வயசு ஆகுது. இவருக்கு வந்து இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. இந்த ஜாதகம் இருக்கு. இவருக்கு என்ன பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் எண்ணிக்கிற நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்டேன். இது வந்து ஆயில்யத்துல இருந்தது. சரிங்களா? இந்த செவ்வாய் வந்து நீச்சமாய் போச்சு. அது வந்து ஆயில்ய நட்சத்திரம் இந்த செவ்வாய் இயக்குனதை ஒரு கல்யாணம். ஏன்னா 2 7 கூடயும் 2மே செவ்வாய் தான். அது வந்து இடத்துல போய் நீச்சமாய் போச்சு. சரிங்களா? இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் இருக்குது. சனி இல்ல, இங்க இருக்கிறது வந்து சூரியன் இருந்துச்சுங்க. 2 கிரகம் இதுலயே இருந்துச்சு. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து களத்திரக்காரன் சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. ஆனா ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இந்த செவ்வாய் வந்து இவருக்கு இயக்கிறக்காக இந்த ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து பாத்தீங்கன்னா 32ன்னு வரும். இந்த 32ங்கிற நம்பரை வந்து அவருடைய மொபைல் நம்பர்ல பாஸ்வேர்ட்ல வர மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துச்சு. சரிங்களா? ஆனா இந்த திருமணம் ஆகாதவங்க எல்லாரோட மொபைல் நம்பரையும் நாங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுல இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான நம்பர் பார்த்துட்டோம். இந்த மொபைல் நம்பர்ல வந்து உங்களுக்கு 2வது இடம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு என்னோட நம்பர் எழுதுறேன். இதுல வந்து உங்களுக்கு இந்த 2வது ஸ்தானம் அப்படிங்கிறத குடும்பத்தை குறிக்கும்.
குடும்பம், மனைவி. சரிங்களா? இந்த 2வது ஸ்தானம் தான் மொபைல் நம்பர் இருக்கிற 2வது 2 டிஜிட் வந்து குடும்பம், மனைவியை குறிக்கும். நான் பார்த்த வரைக்கும் திருமணம் ஆகாதவங்க ஃபோன் மொபைல் நம்பர்ல எல்லாமே 48 இருக்குது. 2வது இடத்துல 07 இருக்குது. சரிங்களா? 25 இருக்குது, 98 இருக்குது, 78 இருக்குது. இந்த மாதிரி ஆகாத நம்பர் என்னெல்லாம் இருக்குது அங்க ராஜநிலையில படு மோசமான என்னன்னு சொல்றோமோ இது அத்தனையுமே அவங்க வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த குடும்பஸ்தானத்துல இருக்குது. இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடும். இன்னும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சுதான் இருப்பாங்க. பிரிஞ்சு இருக்கிறவங்களுடைய மொபைல் நம்பர்ல இப்படித்தான் இருக்குது, பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த குடும்பஸ்தானம் அவங்க ஜாதியில கெட்டு கிடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே தான் அவங்க வச்சுக்கிற மொபைல் நம்பர். அந்த குடும்பம் பிரச்சனை, திருமணம் ஆகல, திருமணமாய் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பிரச்சனை சொல்றவங்க செல்போன் நம்பர்ல ஊராமே இந்த குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடம் கெட்டு போய் தான் கிடக்குது. எல்லா ஜாதத்துலையும் மேக்சிமம் ஏகப்பட்ட ஜாதகங்கள் நாங்கள் பார்த்துட்டோம். எல்லாத்துலேயுமே இன்னும் மோசமான எண்கள்லாம் இருக்குது. அது போறாம இதுல தான் இருக்குது. அந்த நம்பரை மாற்றி கொடுத்தோன்னே பிரிஞ்சிருக்கிறவங்க ஒன்று சேரக்கூடான வாய்ப்பு ஏற்படுத்துது. திருமணம் ஆகலைங்கிற போது அந்த பாவங்கள் இயங்குது, நெகட்டிவா வேலை செய்யுது. அதுவே நாங்கள் என்ன பண்றோம், பாசிட்டிவா மாற்றி கொடுக்குறோம். பாசிட்டிவா மாறி இன்னொன்று 15ங்கிற நம்பர் வருது 2ஆம் இடத்துல. இப்படியும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இதுல மாறி மாறி வந்துட்டே தான் இருக்குதுங்க. அப்ப இது எல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்றோம்னா, இந்த பாவங்கள் ஒண்ணு இந்த 2, 7க்குள்ள இருக்கிற பாவங்களை இயக்கறதுக்குண்டான வேலையும் நாங்க அந்த பாவத்தில் இருக்கிற எண்களையும் அவங்களுடைய பயன்படுத்த சொல்றோம். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல வந்து 41 இருக்கு, 68 இருக்கும். இந்த 2ஐயுமே இவருக்கு ஆக்டிவேட் பண்ண சொன்னோம். ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். இதுல இருக்கிற 2 நம்பரையுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். இதுல இருக்கிற 16ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இதையுமே ஆக்டிவேட் பண்ணி விட்டோம். அப்போ 2, 7 ஆக்கி போட்டோம். அந்த கிரகம் எதுல போய் நீச்சமா இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி வரட்டும்னு சொல்லி இந்த அது நிக்கிற நட்சத்திரத்துல கூட்டான நம்பரையுமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தோம். இது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தினசரி அவங்க கணக்கெல்லாம் மொபைல் பேசுறாங்க, கணக்கெல்லாம் பாஸ்வேர்டு நம்ம இயக்குறாங்க. அப்ப நான் சொன்னீங்களா அப்படியே நம்ம வாய் போத்தினாலும் மொபைல் வாய் போத்த முடியாதுன்னு. அப்ப கணக்கெல்லாம் அது இயங்குற பொழுது அதுவே பரிகாரம் ஆகிக்குது. அப்போ தொட்டினா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 20-30 ஃபோன் பண்றீங்க, ஒரு கால்ஸ் வருது, ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரு பாஸ்வேர்டை பயன்படுத்துறீங்கிற போது நீங்க தினசரி ரொட்டீனா பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கிறது அர்த்தம். வேற ஒண்ணுமே கிடையாது. ரொட்டீனா இடைவிடாம அந்த பாவங்களை இயக்கிட்டே இருக்கிறீங்க நான் கொடுக்குற எண்கள் மூலியமா அப்படிங்கிறது அதுக்கு பதில். வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப அது இயக்க என்ன ஆகுது, நாங்க என்னென்ன பாவங்களை இயக்கிறதுக்குண்டான வேலையை அதில் பூத்தி இருக்கிறோமோ இயக்கவே 5-5% அது படிப்படியா பெர்சன்டேஜ் கூடுது. சரிங்களா? கூடுகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவத்துக்குண்டான விஷயம் இயங்குது. இயங்கும் போது அதுவரை கல்யாணம் வேண்டாம்னு சொல்றவங்க கல்யாணம் பண்ணிக்கிறான். பொண்ணே அமைய மாட்டேங்கிறவங்களுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு பொண்ணு அமைஞ்சிருது. பத்திரிக்கை வைக்கிற கூட அவங்களுக்கு நேரம் இல்லைன்னா நடந்த கேஸ் எல்லாம் இருக்குது. 10 நாள் உறுதியாகி 15 நாள் கல்யாணமே முடிஞ்ச கேஸ் எல்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு வந்து மிராக்கள் ராஜநிலையில மிராக்கள் நடந்துட்டே தான் இருக்கு. சொல்லிட்டே போகலாம். ஏன்னா பர்டிகுலர் நீங்க பாட்டுருக்கிற வாடிக்கையாளர் நீங்களே செக் பண்ணி பாருங்க. இந்த நம்பர் எல்லாமே உங்க மொபைல் நம்பர்ல 2வது 2 நம்பர் இங்க டவுன் பண்ணிக்கிற பாருங்க. 10 நம்பர் இருக்குது. அதுல 2வது 2 நம்பர் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். இந்த குடும்பஸ்தானத்துல இந்த நம்பர் வச்சிருக்கனுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு நீங்களே கெஸ் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே தெரியும். நிறைய தொந்தரவுகள் தான் இருக்கு. ஏன்னா நிறைய நம்பர்ல இது இருக்குது. பிரச்சனைக்கு உண்டான நம்பர்ல எல்லாம் வருங்க. 83 இருக்குது, 48, அதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நம்பர்ல 69 கூட வருது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே பிரச்சனைக்கு தான் கொடுக்குது. இந்த 70ன்னு ஒண்ணு இருக்கு, இது கூட ஒரு 50% தான். மற்றபடி இது எல்லாமே கடுமையான டேஞ்சர்களை கொடுக்குது, கடுமையான விளைவுகளை தான் கொடுக்குது. இன்னொரு ஜாதி போட்டு சொல்றாங்க. அவரது வந்து பாத்தீங்கன்னா இந்த பையனோட ஜாதகம் வந்து தனுசு லக்னம். சரிங்களா? இவருக்கு 7ஆம் அதிபதி வந்து புதன், இதுதான் 7. 2ஆம் அதிபதி சனி, 2ஆம் இடம். இது 7ஆம் இடம் வந்து புதன். இவர் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 2லயே சனி ஆட்சி பலம் பெற்றிருக்குது. இந்த 2ஆம் பாவத்துல சனி சம்மந்தப்பட்டதுனாவே சீக்கிரம் திருமணத்தை கொடுக்காது. கொடுத்ததுன்னா பிரச்சனை தான் கொடுக்கும். இல்லைன்னா எந்த அளவுக்கு டிலே பண்ண முடியுமோ டிலே பண்ணி இல்லைன்னு இழுத்து தெரிஞ்சிடும். இவருக்கு வந்து 39 வயசு ஆச்சுங்க. 39 வயசு ஆச்சு.
கிட்டத்தட்ட எல்லா ஜோசியத்தையும் பார்த்துட்டு எல்லா பரிகாரம் பண்ணிட்டாரு அவர். சரிங்களா? இவர் வந்து கோபிக்கு பக்கத்தில் இருக்கிறார், ஒரு கிராமத்துக்குள்ள இருக்கிறார், கோபிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. இவர் தொலைபேசியில் தொடர்பு பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கலாம், 9-10 மாசம், ஒரு வருஷத்துக்குள்ள இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. சரிங்களா? இவருக்கு வந்து இந்த 2ஆம் பாவம் சனி பலமா இருக்குது. இது வந்து சனி வந்து சீக்கிரம் கொடுக்காது. எந்த சனியினுடைய தன்மையை என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா வேலை செய்யக்கூடிய கிரகம். அது கொடுத்தது அப்படின்னா மறுபடியும் பின்வழிகள் கண்டிப்பா கொடுக்கும். அப்போ குடும்பம் ஏற்படுறத இவருக்கு வந்து ரொம்பவே டிலே பண்ணிருச்சு. அது 39 வயசு ஆகி போச்சு அவருக்கு. எனக்கு வந்து பாக்கி இருக்கும் 40 வயசு ஆயிருக்கும். இந்த புதன் இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அதே மாதிரி இந்த 8ஆம் இடம் தான் இது. இதுல வந்து புதன் உட்கார்ந்து இருக்குது, மறைஞ்சு போச்சு. சரிங்களா? இது வந்து 7ஆம் அதிபதி புதன், இவருக்கு வந்து 8ல வந்து மறைஞ்சு போச்சு. இந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிற ஜாதகம் எல்லாமே என்னதுன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அந்த 2 7ஆம் பாவம் கெட்டு போயிருது, இல்லைன்னா சுக்கிரன் பாதிப்படைஞ்சிருது அவர் ஜாதகத்திலாம். பெண்களோட ஜாதகத்துல செவ்வாய் பாதிப்படைஞ்சா கண்டிப்பா கல்யாணம் நடக்காது, கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. இப்போ இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கேயே கேது, இங்க வந்து ராகு. அப்ப இவருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு அதே மொபைல் நம்பர் தான். இவரோட மொபைல் நம்பர்ல வச்சிருந்த நம்பர் பாத்தீங்கன்னா 25, 2வது இடத்துல வச்சிருந்தது. அதாவது 9025 ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நம்பர் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ஆரம்பிக்குது, பின்னாடி வந்து நம்ம ஞாபகம் இல்லை. இந்த 25 நான் சொன்ன நம்பரு அதுல வந்திருக்குது அவரோட மொபைல் நம்பர்ல. சரிங்களா? இது வச்சிருக்கிற வரைக்கும் உங்க கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னவர்கிட்ட. இந்த நம்பரை எப்போ நீங்க நிறுத்துறீங்களோ அது வரைக்கும் கல்யாணமே ஆகாது, ஆனா விவாகரத்து பண்ணி பிரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே ஒரு டைம் அவர் கல்யாணம்ல உறுதியாகியே நின்று போச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையின் காரணமா கல்யாணம்ல உறுதியாகி பத்திரிகை அடிக்கிற வரைக்கும் போய் நின்று போச்சு. சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த எண்கள் வந்து அவரோட குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் பண்ணுது. இதுலயும் பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அதிசயமா தான் இருக்கும். ஏன்னா எந்த பாவத்துல எந்த கிரகம் தொடர்பு வருதோ கரெக்டா அந்த குடும்பஸ்தானத்துல அந்த நம்பர் தான் வந்திருக்கும். 25னா கேது குறிக்கும். இது 2ஆம் இடத்துல கேது முகம் இருக்குது. இது நான் பார்த்து வேந்து போன விஷயம் சில ஜாதத்துல. அது என்னங்க பிரச்சனை கொடுக்குதோ அது அவங்க ஜாதத்துல அப்படியே தான் இருக்கும். மொபைல் நம்பர் பார்த்து அவங்க ஜாதத்துல 2 ராகு தோஷம் உள்ள ஜாதகமானு கேட்டா ஆமாண்டுருவாங்க. ஜாதகத்தையே பார்க்க வேண்டாம், டேட்டா பத்தியே கேட்க வேண்டாம். அது அப்படியே அவங்க கூட பயணம் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்குது. அதை வந்து இதையும் நம்ம மாற்ற முடியாது எப்பவுமே. அப்போ நம்ம எண்களை கொண்டு இந்த பாவங்களை இயக்கறதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இதை வந்து நம்ம 7ஆம் பாவத்தை இயக்கறதுக்கு உண்டான வேலையை செஞ்சோம். இதுல வந்து 92 அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. இது ரெண்டையுமே இயக்க சொன்னோம். சரிங்களா? பாஸ்வேர்டா கொடுத்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த புதன் நிக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பூசம், இதுல 8ஆம் நம்பரே இயக்க சொன்னோம், 08. சரிங்களா? அப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆற்றலும் அங்க வீக்கா இருக்கிற பொழுது அது சம்பந்தப்பட்ட பாவங்களுக்கு உண்டான எண்களை அவங்க இயக்கவே என்ன ஆகுதுன்னா, இந்த 92 இயங்கும் போது இந்த பாவம் இயங்கும், இந்த 12ஆம் நம்பர் இயங்கும் போது இந்த 7ஆம் பாவம் இயங்கும். அப்ப இந்த பாவங்கள் இயங்குகின்ற பொழுது என்னாக எந்த அளவுக்கு டிலே ஆனாலும் அந்த பாவங்களை அவங்க ரொட்டீனா பரிகாரமாவே அது நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ச்சியா பண்ணிட்டே ஒரு பரிகாரம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கோயிலுக்கு போய் ஒரு யாரும் பரிகாரம் பண்றீங்க, ஒரு திருமணஞ்சேரி போய் கல்யாணம் ஆகலையா திருமணஞ்சேரி போகணும். ஜோசியர் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வாடிக்கையாளரே சொல்றாங்க, கல்யாணம் ஆகலையா திருமணஞ்சேரி விட்டா நான் 10 தடவை போயிட்டு வந்துட்டப்போ ஆகலைங்கிற நிறைய பேர் பாக்குறோம். சாமியை நம்ம குத்தம் சொல்லவில்லை, எல்லாமே ஒருத்தருக்குடான பிரச்சனைக்கு ஒரே இடத்துல தீர்வு கிடைக்கிறது இல்லை. அதுதான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துலதான் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்குது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இந்த பாவங்களை இயக்கி வைக்கின்ற பொழுது அதிகபட்சம் ஒரு மொபைல் நம்பர் வாங்கி நான் சொன்ன ஒரு 7-8 மாதங்கள் ஆகுங்க, ஒரு வருஷமே ஆனால் ஆகலாம். முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா நல்ல ஒன்றா வரும். நீங்க ஒன்றும் எதிர்பார்ப்பு இல்லாம கட்டிங்கன்னு சொன்னா அவர் இயக்க ஆரம்பிச்சது 9வது மாசம் ஒரு கல்யாணம் உறுதி வச்சுங்க. கல்யாணம் நிச்சயம் பண்ண 1 மாசத்துலயே அவருக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? எங்களை தேர்வு செய்து கொடுக்குறதுக்கு நாங்கள் இந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்றோம். அப்பதான் உங்களுக்கு அதை வெற்றியாளராக மாற்ற முடியுது. ஒரு பாவத்துல நல்ல எண்கள் பாசிட்டிவா வந்துருக்கு. உதாரணத்துக்கு இந்த பாவங்கள் 2வது இடத்துல இருக்கக்கூடிய பாவங்கள் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த எண்களை மாத்திட்டு அந்த பாவங்கள் வேலை செய்யும். அடுத்த பாவங்கள்லாம் கெட்ட எண்கள் வந்து உட்காந்துரும். அப்ப இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கிற மாதிரி உங்க ஜாதகத்தை முழுமையா ஆய்வு செய்து எந்தெந்த பாவங்கள் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குதோ, உங்க ஜாதகத்தில் என்னென்ன பாவங்கள் கரெக்டா நல்ல பாவங்கள் பாதிப்படாமல் இருக்குதோ அது சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரதே இல்லை. எந்தெந்த பாவங்கள் டேமேஜ் ஆகி பிரச்சனையை கொடுக்குதோ அந்த பாவங்கள் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ நேற்றுக்கு உரமா வந்தாங்க ஜாதகம் பார்த்துருக்கு. ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் சொன்னேன், உங்களுக்கு உங்க பையனோட ஜாதகங்களா, உங்க பையனுக்கு தொழில் திருமணம் இதை பத்தி தான் உங்களோட கேள்விங்க, இதுதான் உங்களுக்கு பிரச்சனையே. எங்க ஜோசியம் பார்க்க போனீங்களும் இந்த கேள்வி தான் கேட்பீங்க, அதுக்கு தானுங்க ஏன் வந்திருக்குற அப்படிங்கிறது நம்ம அடுத்தது. ஏன்னா எது கெட்டு கிடக்குது அதுதான் உங்களுக்கு பிரச்சனை, வரவே வராது. இவங்க 2 அடி வச்சு அது 20 அடி எட்டி வச்சு போயிடும். அப்போ அந்த பாவங்கள் இயங்கினா தான் அதுக்கு உண்டான வேலை உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதையே இவங்க எங்க ஓடாலும் அதே கேள்வி தான் கேட்டிருப்பாங்க, ஆனா விடையே கிடைக்காது. நான் அந்த பரிகாரம் பண்ணிட்டேனுங்க, இந்த பரிகாரம் பண்ணிட்டேங்க. நாங்க ஜோட போல 1/2 மணி நேரம் ஒரு 40 நிமிஷத்துல சொல்றோம்னா அவங்க வந்து அவங்க கதை சொல்றதுக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுது. ஏன்னா அவங்க இது வரைக்கும் பார்த்த ஜோசிகாரோட லிஸ்ட் பண்ண பரிகார லிஸ்ட் இதுக்கே எங்களுக்கு நான் 1/2 மணி நேரம் போயிருது. எங்களுக்கு இதெல்லாம் கேட்டு போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதா இருக்குது.
நாம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லிக்கிறாங்க, ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க, ஐயா ஒரு நிமிஷம் நாங்க சொல்றதை கேளுங்க, கேட்டுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்கிறாங்க. எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு நொந்து போய் வராங்க. நாங்க என்ன பண்றதுங்க? இத்தனை பார்த்துதான் உங்களுக்கு அந்த மாதிரி பலமான எண்களை நாங்க மாத்தி கொடுக்குறோம். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோணுங்கிறதுக்காக தான் நாங்க எவ்வளவு தூரம் பேசுறோம். புரியுதுங்களா? வேற ஒன்றும் கிடையாது. எண்கள் ஏன் இந்த அளவுக்கு மகத்துவமா வேலை செய்யுது அப்படின்னா, ஒரு ஜாதக பலனை உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடலாம், சொல்லிடலாம். ஏன்னா நீங்க வந்து ஒரு 500 ரூபா ஃபீஸ் கட்டுறீங்க, ஒரு 1000 ரூபாய் கட்டி ஜாதகம் பாக்குறீங்க. இன்னைக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு ஜாதகம் பாக்குறவங்களாம் வந்துட்டாங்க. ஒரு ஜாதகம் பாக்குறதுக்கு 5000 ரூபாய் ஃபீஸ், 15 நிமிஷம் தான் அப்பாயின்மெண்ட். அதுக்கு மேல கேள்வி கேட்டா மறுபடியும் 5000 ரூபாய் போடணும். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஆனா நீங்க 15 நிமிஷம் பணம் கட்டி ஜாதகம் 5000 ரூபாய் கொடுத்து பார்த்துட்டீங்கனால தீர்வு என்ன கிடைக்குது? ஒரு பரிகாரத்தை நீங்க செய்ய போறீங்க, அவ்வளவுதான். அந்த பிரச்சனை இப்ப சால்வ் ஆகுது. மறுபடியும் பிரச்சனை வந்தா மறுபடியும் நீங்க 5000 ரூபாய் கட்டிட்டு நீங்க ஜாதகம் பார்க்கணும். இதே நீங்க போயிட்டு இருக்குது. நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, ராஜநிலை ஜோடர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எது எது இயங்காத பாவங்கள் இருக்குதா நீங்க லைஃப் லாங் பயன்படுத்தி ஜெயிக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கையில் அழகா நாங்க எடுத்து கொடுக்குறோம். அதை வந்து நீங்க புரிஞ்சுக்குங்க. ஒரு மொபைல் நம்பர் ஒரு பரிகாரமா கொடுத்தோம்னா லைஃப் லாங் நீங்க அதை இயக்க போறீங்க. ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குற லைஃப் லாங் நீங்க அதை இயக்க போறீங்க. தொடர்ச்சியா அந்த பரிகாரங்களை நீங்க தொடர்ச்சியா இயக்கிட்டே இருக்க போறீங்க, பரிகாரமாவே செய்ய போறீங்க. அப்போ உங்க ஜாதகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அதுக்குண்டான தீர்வுகளை நாங்க வந்து பொறுமையா நிதானமா உங்களுக்கு எடுத்துன்னு சொல்லி அதை ஆய்வு செய்து அதுக்குண்டான எண்களை பொருத்தி அது கிடைச்சாதான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். சில பேர் ஒருத்தர் என்னங்கிறாரு, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நடந்தது சார், பணம் அனுப்பிச்சு 3 நாள் ஆச்சுங்க, இன்னும் நீங்க நம்பரே கொடுக்கலீங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு நான் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஐயா, ஒரு சில பேத்துக்கு 9 நாள் 1 வாரமானால் கிடைக்க மாட்டேங்குது, சில பேத்துக்கு சீக்கிரம் கிடைச்சிருது. உங்களுக்கு பொறுமையா இருக்கு, நல்ல பெஸ்டான நம்பர் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, இன்னும் 4-5 நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு அவசரம் இல்லைங்க, நீங்க பெஸ்டான நம்பர் செலக்ட் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஒரு கிரியேட் பண்ணக்கூடிய எண்கள் இருக்கு இல்லைங்களா, ஒரு பாஸ்வேர்ட் ஆகட்டும், ஒரு மொபைல் பாஸ்வேர்ட் ஆகட்டும், ஒரு வண்டி நம்பர் ஆகட்டும், நம்ம கேட்கறோம் கொடுத்து வாங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் நம்பர் நான் கிரியேட் பண்ணி ஓபன் பண்ணி கொடுக்குறேன். அது நம்மளே கிரியேட் பண்றக்கூடிய விஷயங்கள் வந்து ஈஸி. நம்மளா ஒரு கிரியேட் பண்றோம், நீங்க அந்த பாஸ்வேர்டை கரெக்டா போட்டு அப்ளை பண்ணிக்கிறீங்க. மொபைல் நம்பருங்கிறது நான் கிரியேட்டே பண்ண முடியாது. மொபைல் நம்பர் மட்டும் கிரியேட் பண்ற மெத்தட் இந்த பிரபஞ்சம் கொடுத்தது அப்படின்னா, நீங்க கேட்கற நம்பர் பணம் கட்டி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்ததுன்னா எல்லாத்தோட வாழ்க்கையும் பிரச்சனையை சரி பண்ணி போடலாம், எல்லாத்தையும் பணக்காரனே ஆக்கிடலாம். நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்றேன். ஆனா அந்த பிரபஞ்சம் அதை மறைச்சிருச்சு, கொடுக்காது. அதுல இருக்கக்கூடிய எண்களை நம்ம தொலாவித்தே எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? ஒரு குறிப்பிட்ட ஏர்டெல், வோடாஃபோன் இருக்குது. இப்போ உங்களுக்கு அதுல வந்து ஒரு 50 சீரியல் இருக்குது. அதாவது முன்னாடி வரக்கூடிய 4 இலக்க எண்களை வந்து இந்த ஏர்டெல் ஆகட்டும், வோடாஃபோன் ஆகட்டும், இதுலையுமே நம்ம மாற்றம் செய்ய இயலாது. அவங்க கொடுத்துருக்கிற அந்த சீரியல் நம்பர் 4 நம்பர் அப்படியே தான் வரும். பின்னாடி வரக்கூடிய 6 நம்பரை மட்டும்தான் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்க முடியும். அப்போ ஒரு ஏர்டெல் ஒரு 50 சீரியல் இருக்குது, வோடாஃபோன்ல ஒரு 55 சீரியல் இருக்குதுன்னா அதுல உருப்படியா வேலை செய்யக்கூடிய சீரியல் எங்க ராஜநிலை கான்செப்ட்ல 4 சீரியல் ஒரு 5 சீரியல் தான் வரும். பாக்கி 45 சீரியல் குப்பை சீரியல் தான். அது வச்சுக்கிறவங்களாம் பிரச்சனை தான் சந்திக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, வாடிக்கையாளர் இத்தனை நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் எடுத்து கொடுக்கறதுக்கு இவங்க ஃபீஸ் இவ்வளவு கேட்கறாங்களா, இதுக்கு வந்து இவ்வளவு வேலை செய்யணுமா அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க. அந்த நம்பர் தொலாவி எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றங்காட்டி தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஒரு வாடிக்கையாளர் அப்படித்தான் வந்து உட்காந்துட்டு, சாப்பாடுக்கு நான் கடையிலேயே சாப்பிட்டு வந்துடுறேங்க, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க உட்காந்து நம்பர் எடுத்து போய்க்கிறேங்க அப்படிங்கிறாரு. நம்பர் எடுக்க முடியல, அவர் பொழுது வரைக்கும் உட்காந்து போயிட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? கிடைச்சா தானே கொடுக்க முடியும், ஏதோ ஒன்று தூக்கி கொடுக்க முடியாதுங்க, ஏதோ ஒன்று தூக்கி கொடுக்கறது நீங்க நீ பார்க்கவே வர வேண்டியது இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அவர் சாயந்தரம் ஒரு 5 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு, ஒரு 2 நாள் ஆனாலும் பரவாயில்லைங்க, நீ பொறுமையை எடுத்து கொடுங்க, நான் போய் வேலைக்கு போறேன்னு போயிட்டாரு. அவருக்கு சொல்லி புரிய வைக்கும் போது புரிஞ்சுக்கிறாரு, பாரு இத்தனை நம்பர் இருக்குது, இதுல உங்களுக்கு உண்டான நம்பர் நான் நினைக்கிற நம்பர் அதுல வரல, என்ன பண்ண முடியும், வர வரைக்கும் நம்ம தொலைவித்தான் ஆகணும், இல்லைன்னா வேற நெட்வொர்க்ல செக் பண்ணித்தான் ஆகணும். அதுலயும் கிடைக்கலன்னா ஆன்லைன் நம்பர் வேற ஸ்டேட் நம்பரையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதுல அது கிடைச்சதுன்னா அதையும் நம்ம வாங்கி கொடுக்குறோம், பணம் கட்டி பணம் கொஞ்சம் வச்சு கொடுத்து வாங்கி கொடுக்குறோம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் நாங்க வந்து வாடிக்கையாளரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக ராஜநிலை ஜோடர்களை வந்து இந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து உங்களுக்கு இது அத்தனையுமே நாங்க ஆய்வு செஞ்சுதான் உங்களுக்கு அதை ஜெயிக்க வைக்கணும்னு எண்களை கொடுக்குறோம். நீங்க வந்து சில பேர் வந்து சில ஜோடர்கள் வந்து நிறைய பேர் வந்து எங்களுடைய ராஜநிலை எண்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் ராஜநிலை படிச்சுட்டும் அதை மறைமுகமா பயன்படுத்திட்டும் இருக்கிறாங்க. ஆனா வெளியே சொல்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. ஆனா எண்கள் எங்க வேலை செய்யுதுன்னு சொல்லி தம்மட்ட மட்டும் அடிச்சுக்கிறாங்க, யூடியூப்ல பேசுறது மட்டும் அப்படி பேசிக்கிறாங்க. இந்த எண்கள் என்னத்து போய் வேலை செஞ்சிட போகுதுன்னு இதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம். ஆனா அந்த நம்பரை மாத்தினதுக்கு அப்புறம் தான் அவரே நல்லா இருக்கிறாரு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு எண்கள் வந்து உங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது தீவிரமா வேலை செய்யுது அப்படின்னா, அந்த எண்களை தேர்வு செய்யறதே எங்களுக்கு மிக நேரம் எடுத்துக்குது, ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம். அதுக்கு நேரத்தை செலவு பண்ணி உங்களுக்கு உண்டான நம்பரை நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தால் மட்டும்தான் உங்களால ஜெயிக்கவே முடியும். இது எதுக்காக இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொல்றோம்னா, நீங்க உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்றது புரியுதுங்களா? உங்களுடைய கருமா இப்போ நான் வந்து டாக்டரா, நான் வந்து ஜோடரா இருக்கலாம், என்னோட விதியை என்னால மாத்திக்க முடியாது, நான் இன்னொரு ஜோடர் தான் போய் மாத்திக்க முடியும். ஒரு மிகப்பெரிய டாக்டர் இருக்கிறார், அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரே வைத்தியம் பண்ண சரியாகிறது இல்லை, அவர் இன்னொரு டாக்டர் போய் பார்த்தா சரி பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொருத்தனுடைய கருமாவும் அவனே சரி பண்ணிக்க முடியாது. அதான் இந்த பிரபஞ்சம் வச்சிருக்க ரகசியம். புரியுதுங்களா? இன்னொருத்தவங்களை சந்திச்சுதான் அதனுடைய தீர்வை நம்ம எடுத்துக்க முடியும்.
அப்போ உங்களுடைய ஜாதத்தை நீங்களே திருத்திக்கோடு முற்பொருகின்ற பொழுது அந்த கருமா என்ன பண்ணும்னா நீங்க நல்ல நம்பர்னு போய் எடுப்பீங்க, அதுலயும் அது ஆகாத நம்பரே வந்து உட்காந்து உங்களுக்கு வேலை செய்யும். ஒரு பிரச்சனை போக இன்னொரு பிரச்சனை புதுசா உருவாயிடும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் நீங்களா நம்பர் எடுத்துட்டு பிரச்சனையை போய் மாட்டிக்கிறீங்க. நம்பர் எடுக்கிறது தப்பு இல்லை, உங்களுடைய ஜாதகத்துக்கு அது பொருந்தி வருதா, நம்மளுடைய ஜாதத்துக்கு இது செட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்து பயன்படுத்துனீங்கன்னா சிறப்பா இருக்கும். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு சரவணபவன் ஹோட்டல் இருக்குது, ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் இருக்குது. 10 பேர் நம்ம சாப்பிட போறோம்னு வச்சுக்கோங்களேன். 10 பேரும் ஹோட்டலுக்கு சாப்பிட தான் போறோம். எனக்கு பிடிச்சதே அந்த 10 9 பேர் சாப்பிட மாட்டாங்க. ஹோட்டல் சிறப்பான ஹோட்டல் தான், உங்களுக்கு பிடிச்சதை நீங்க ஆர்டர் பண்ணுவீங்க. எனக்கு பிடிச்சது 10 பேருக்கு ஆர்டர் பண்ணா சாப்பிட மாட்டேன்னு போயிருவீங்க. அப்போ ஒவ்வொருவோட மனநிலையும் ஒவ்வொருடைய தேவைகளும் வேற மாதிரி இருக்குது. அப்போ யாருக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்தோம்னா மட்டும்தான் அங்க அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அதுக்குண்டான வேலைகளே அங்க நடக்குது. ஒருத்தர் வெளிநாடு போகணுங்கிறாரு, அப்ப வெளிநாடு போறதுக்குண்டான எண்களை அவங்க பாவங்களை ஆய்வு பண்ணி கொடுத்தாதான் அவர் வெளிநாடு போவாரு. ஏதோ ஒரு நம்பரை தூக்கி வச்சுட்டு அவர் வெளிநாடு போக முடியாது. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவம் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு எண்கள் இருக்குது. பையாபுர ராஜசேகரை அப்படியே ஒரு ஆசிரியர் ஒரு உதாரணம் சொன்னாரு பாருங்க. மொபைல் நம்பர் எல்லாம் ராஜநிலையில சிறப்பா இருக்குது, டோட்டல் நம்பர் 58. அந்த 58 ஏழையாக்கிருங்க எங்க ராஜநிலை கான்செப்ட்ல ஐயா கொடுத்துருக்காரு. அப்போ நீங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கிறீங்க, நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றம் வருது, ஆனா முடிவே விரயம், எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்போ அந்த கிரகம் அந்த கருமா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா மேலோட்டமா உங்களுக்கு நல்லதா இருக்கிற மாதிரி காமிக்கிறதே தவிர நீங்க போய் எடுத்து பயன்படுத்துறதும் பிரச்சனைக்கு உண்டானதும் உங்க கைக்கு வருது. அப்போ உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்குடைய கட்டணம் கொடுத்து உங்களுடைய விதியை மாற்றக்கூடிய நபர்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கே அனுப்பிச்சு வைக்கும். நீங்க மனசார பிரபஞ்சத்துட்டு என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும், நடக்காமையில போகவே போகாது. சரிங்களா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதுக்குண்டான ராஜநிலை ஜோடர்களை அணுகி நீங்க உங்க ஜாதகத்தை கொடுத்து நீங்க தெளிவா பார்த்து எண்களை வாங்கிக்கிறது மட்டும்தான் மிக சிறப்பா வேலை செய்யும். நீங்களா எடுத்துக்கிறது வந்து சுய மருத்துவம் பார்த்துக்கிற மாதிரி தான். குருட்டு லக்ல வேலை செஞ்சாலும் செய்யலாம், எல்லாத்துக்கும் வேலை செய்யுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்ப யூடியூப்ல வந்து இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டே இருக்கிறாங்க, எங்களை பத்தி நிறைய தாறுமாறா நிறைய டெய்லி எங்களுக்கு வந்து ஃபோன் காலும் வித்தியாசமா தான் வந்துட்டு இருக்குது. இதுல ஒரு சமீபத்தில் ஒரு ஃபோன் கால் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எனக்கு வந்தது. அதுல வந்து நான் பேர் சொல்ல விருப்பப்படல. ஒரு அம்மா யூடியூப்ல பேசிருக்காங்க, ஒரு லேடி. அவங்க பேசின வீடியோ வந்து எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி போட்டு அவங்கள பத்தி என்கிட்ட கேட்கறாங்க. போன்ல கேட்கற ஒரு கிளைண்ட் கேட்கறாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டோம்னா இந்த லக்னத்துல பிறந்தவங்க இந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டா பணம் வந்துருமாமா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு லக்னத்துல பிறந்தவங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட பேங்க் டோட்டல் நம்பர் 42 வருது. அதுக்கு நான் அவங்க சொன்னதை சொல்றேன். மேச லக்னத்துல அவர் பிறந்திருக்காரு. மேச லக்னத்துல பிறந்தவங்க எல்லாம் ஏன்னா 2 7 சுக்கரன் தானுங்க, 2ஆம் அதிபதி சுக்கரன் தானே. அப்போ சுக்கரனோட நம்பர் 42 டோட்டல் பண்ண இது ஒரு பேங்கினுடைய பேரு 42ல வருது. சரிங்களா? அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுட்டா பணம் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நான் ஆயிரக்கணக்கான ரிசர்ச் நானும் என்கிட்ட வர வாடிக்கையாளர் ஏகப்பட்ட பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு நாங்கள் ரிசர்ச் பண்ணி பலன் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். இதுல என்ன பொதுவான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பேங்க்லயும் பணம் இருக்குதுங்க. இப்போ அவங்க சொல்ற மாதிரி அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணோடனே பணம் வந்துட போறது இல்லை. எல்லா பேங்க்லயும் பணம் இருக்குது. உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்குது, அதான் நான் கேட்கறேன். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறாங்கல்ல. இப்போ நீங்க வந்து ஒருத்தர் கரூர் வைசியா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு. ஒருத்தர் பேங்க் ஆஃப் பரோடாவில் பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்குங்கிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு சிம்பிள் வருதாமா கர்நாடகா பேங்க்ல, அந்த பேங்க்ல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குது. அந்த பேங்க் இன்னும் டெவலப்பே ஆகாம இருக்குது. அதை நான் ஒருத்தர் கேட்டேன், அது இன்னும் டெவலப்பே ஆகாம இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சிம்பிள் வச்சு எல்லாத்துக்கும் அந்த அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ண பணம் வந்துடும்னா அந்த பேங்கே டெவலப் ஆகாம இருக்குது. அந்த சிம்பிள் இருக்கிற பேங்க் பெரிய அளவு வளர்ச்சி அடைஞ்சிட்டு போனோம்னா நினைக்கிறேன். இந்த மாதிரி சுயமா வந்து மக்கள் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டா பணம் வந்துடும்னா எல்லாருமே அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்ல. இப்போ கரூர் வைசியா பேங்க்னு ஓட்டு சுரேஷுங்கிறவர் கரூர் வைசியா பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்றாரு. சுரேஷன் பேர் ஓட்டு கரூர் வைசியா பேங்க்னு அடிச்சு பணம் போட்டா போயிருமா? நான் கேட்கறேன், போகாது இல்லையா? உங்க பேங்க்லன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்களா உங்களுக்குன்னு? சுரேஷன் 10,000 பேர் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பான். உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை போட்டு ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டாவில் பணம் போகும். அப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் பணத்தை இருக்கிற அமைப்புல இருந்தால் தானே பணம் வரும், இல்லைன்னு எப்படி வரும்? வராது இல்லையா? இதை வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. 19 ஒருத்தர் சொல்றாங்க, இதுக்கு நீங்க செலவுப்பட்டு போய் ஒரு அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல உங்களால. இதுல பார்த்து போட்டு 4 பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எந்த பேங்க்லயும் பணம் இல்லை. போட்ட பணத்துல மினிமம் பேலன்ஸ் 450 லெஸ் பண்ணிடுவான். இந்த மாதிரி வந்த கேஸ் தான் நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா 19 ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க சொல்லிடுறாங்க. இது நமக்கு செட் ஆகுமா ஆகாதா, நம்ம ஜாதகத்துக்கு அது ஒத்து வருமா அப்படிங்கறது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இலவசமா கிடைக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்ப கிடைக்கின்றவங்களும் இந்த மாதிரி பிரச்சனையில தான் வச்சுக்குவீங்க. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் தாராபலன் இயக்குறேன், தாராபலனை உங்க நட்சத்திர தாராபலன் இயக்குறேன் பிரச்சனை சந்திச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக சொல்ல வர அப்படின்னா ஒருத்தர் நல்லா நோட் பண்ணிக்கங்க, இதெல்லாம் நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். தாராபலனை இயக்குறேன்னு சொல்லி இந்த 77 நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தை இயக்கினா பணம் வந்துடும். எல்லாருமே இயக்கிட்டு போயிட வேண்டியதானே? எல்லாருமே ஒரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. எல்லாத்துக்குமே அந்த 2வது நட்சத்திரம் தெரியும். 2வது நட்சத்திரம் எல்லாருமே இயக்குனா எல்லாருமே பணக்காரனா இல்லைம்ல, வேலையே முடிஞ்சது இல்லை.
வெறும் 27 நட்சத்திரம் தான் இருக்குது, அப்பவும் பணம் வரமாட்டேங்குது அவங்களுக்கு. இப்படி சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து கன்னியா லக்னம், நல்லா புரிஞ்சுக்குங்க, கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து அவர் ரேவதி நட்சத்திரம், சரிங்களா? அவருக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், ரேவதிக்கு அடுத்தது 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் என்ன தெரியுங்களா? கேது. அந்த கேது அவர் ஜாதகம் 12ஆம் இடத்துல இருக்குது. அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு மேசம், இவர் லக்னத்துக்கு 8ஆம் இடம், சரிங்களா? அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை போய் இயக்குறேன்னு சொல்லி போட்டு சமீபத்தில் நடந்த விஷயம், முந்திரி பருப்பு 5 அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வந்து முந்திரி, சரிங்களா? 4 நாளா தொடர்ந்து முந்திரி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு என்னாச்சு தெரியுங்களா? திடீர்னு ஒரு லிங்க் வந்திருக்குது, இந்த அக்கௌண்ட்ல பணம் வந்துரு, இந்த பேங்க்ல இந்த லிங்க் எல்லாம் அனுப்புவானு இல்லை, தேவையில்லாம பணம் வருது உங்களுக்கு, லோனு கிரெடிட் ஆயிருக்குது அப்படின்னு. தேவையில்லாம அந்த லிங்க் தொட்டி உள்ள போய் கிளிக் கொடுத்து அவர் அக்கௌண்ட்ல இருக்கிற 7500 பணம் போச்சு. என்ன போச்சுங்க? 7500 பணம் போச்சு. அப்போ 2வது நட்சத்திரத்தை இயக்கினா பணம் வரும்னா அவருக்கு ஒரு 7500, ஒரு 1000 ரூபா வந்திருந்தா நல்ல விஷயம் தானே? ஏன் அவருக்கு 7500 போச்சு? இது அந்த வாடிக்கையாளர் என்னை கூப்பிட்டு கேட்ட கேள்வி. ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காருங்க, அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி 2வது நட்சத்திரம் இயக்கினா பணம் வரும்னு சொல்லிக்கிறாரு. என்னோட ரேவதி நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உணவு சொல்றாரு. என்னோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், அதுக்கு 2வது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு முந்திரி சாப்பிட்டா பணம் வரும்னாரு. நானும் தொடர்ச்சியா 4 நாள் சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த லிங்க் வந்து தொட்டோன்னே 7500 பணம் போச்சுங்க. அப்பதான் சம்பளம் போட்டா 7500 டக்குன்னு போயிருச்சுங்க. இதுக்கு என்ன காரணம்னு கேட்கிறாரு. உன் ஜாதகத்தை அனுப்பியானா பார்த்தா இப்படித்தான் இருக்குது. அது விரயத்துல போய் உட்காந்துருக்குது கேது. 8ஆம் இடங்கிறது ஆசை, 8ஆம் இடங்கிறது துரதிர்ஷ்டம், பேராசி தூண்டி விட்டு இழப்பு. போச்சா? பணம் போச்சா? அப்ப அவனுக்கு என்ன நடந்திருக்குது? 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தான் ஆக்டிவேட் ஆயிருக்குது. 2ஆம் பாவம் எங்கே அவனுக்கு ஒன்றும் பணம் வரல. இப்போ இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து நிறைய சிந்திக்கணும். இந்த மாதிரி வந்து நீங்க ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு சுய மருத்துவம் பண்ணிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கின்ற போது நல்லா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, நான் வந்து அதை பத்தி சொல்லவே இல்லை. இதே ஒரு மீன லக்னத்துல பிறந்திருக்கிற ரேவதி நட்சத்திரத்துல அவரு அஸ்வினி நட்சத்திரம் இயக்கிறார், அவருக்கு வருமானம் வந்திருக்குது. லக்னம் மாறுது இல்லைங்களா? அவர் மீன லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல தான் அஸ்வினி இருக்குது, அவர் இயக்குனார், பணம் வந்திருக்குது. அதையும் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எல்லாத்துக்கும் வருதா? வரதில்லை. அதுதான் நான் சொல்ல வர வலியுறுத்துறேன். உங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம். ஒரு நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டீங்கன்னா அந்த நட்சத்திரத்துல இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நட்சத்திரத்தை குறிக்கக்கூடிய கிரகம், ஒரு நட்சத்திரத்தை நீங்க இயக்குனா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான காரக கிரகம் எதுவோ அதுதான் வாங்கி உங்களுக்கு பலனை கொடுக்கும். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. நட்சத்திரம் மட்டும் தனியா இயங்க போறது இல்லை. இப்போ அஸ்வினி மகம் மூலம்னு 3 நட்சத்திரத்துக்கு ஒரு ஓனரை கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓனராருன்னா கேது பகவான் தான். இந்த அஸ்வினி மகம் மூலத்தை நீங்க இயக்குனீங்கன்னா அந்த பாவம் இயங்கும். அந்த பாவம் இயங்கி அந்த கேது பகவான் மூலியமா தான் நீங்க அந்த பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இது முதல் புரிஞ்சுக்குங்க. அப்போ உங்க ஜாதகத்துல எந்த நட்சத்திரத்தை இயக்கணும், எந்த கிரகம் உங்களுக்கு வாங்கி கொடுக்குற அமைப்புல இருக்குன்னு தெரிஞ்சு இயக்கினாலும் மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும், வருமானம் வர வைக்க முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி 2ஆம் நட்சத்திரம் இயக்குற, 6வது நட்சத்திரம் இயக்குற, 4வது நட்சத்திரம் இயக்குறேன்னு இயக்கி நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. நான் அதைத்தான் சொல்றேன். ஒரு 10 பேர் இயக்குறீங்கன்னா 10 பேர்ல 8 பேர் ஜெயிச்சிங்கன்னா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். 2 பேர் தான் நல்லா இருக்கிறீங்க, 8 பேர் தோத்து போறீங்க, 8 பேர் பிரச்சனைக்கு தான் சந்திக்கிறீங்க. அதைத்தான் நான் வலியுறுத்துறேன். ஏன்னா நீங்க வந்து இலவசமா கிடைக்குதுங்கிறது 2வது. ஏற்கனவே நல்லா தானே போயிட்டு இருந்தது. அது வரைக்கும் அவர் நல்லா தானே, வீடியோ பாக்குற வரைக்கும் அவர் நல்லா தானே இருந்தாரு, நல்லா தானே ஒரு வேலையை செஞ்சுட்டு கம்முன்னு போயிட்டு இருந்தாரு. பார்த்து பேராசி தூண்டி விட்டு இது ஏற்கனவே பணம் வந்து ஓட்டு 7500 போச்சு. இப்போ அந்த 7500 கடன் வாங்கில போடணும். கொண்டாடிட்டு சொன்னா காரி துப்புப்பல்ல, சம்பளம் வாங்கி கொடுக்கணும், அவனே ஏகப்பட்ட பிரச்சனை இல்லைங்கிறா. 7500 இப்படி போச்சுன்னா வீட்டுக்கு விடுமா சம்சாரம்? பிரச்சனை தானே, வீட்டுல சண்டை தானே. அதுக்கு 7500 மறைக்கிறதுக்கு நீ வெளியே கடன் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய சொல்ல முடியாத கேஸ் நிறைய நாங்க பார்த்துட்டே இருக்கிறோங்க. அதாவது எல்லாத்துலயும் லோனை வாங்கி கட்ட முடியாம சிக்கிற கேஸும் நிறைய பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்குமே தீர்வு எங்களுடைய ராஜநிலையில் எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 19 ஒரு விஷயம் என்னைக்கும் வேலை செய்யறது இல்லை. அதை மக்கள் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு நான் திரும்ப நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கிறேன். நான் பேசுற சில பேருக்கு எரிச்சலா கூட இருக்கலாம், சில பேருக்கு காமெடியாவும் இருக்கலாம். அதை பத்தி நான் கவலைப்படல. ஏன்னா தினசரி நாங்க வாடிக்கையாளர் சந்திச்சு அவங்க சொல்ற வேதனை தானே இப்ப நான் வந்து பேச வேண்டியதா இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இப்படி சொன்னாருங்க, சொன்னதை நாங்க பயன்படுத்தினோம், ஆனா இப்படி நடந்துச்சு. ஆனா இதுல என்ன தமாசுன்னா, யார் வீடியோ போட்டாங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணி பிரச்சனையை சந்திச்சவங்க வீடியோ பார்த்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது இல்லை. எவனால பிரச்சனை சந்திச்சாங்களோ அவங்களும் கூப்பிட்டு விளக்கம் கேட்கறது இல்லை. நம்மளையும் கூப்பிட்டு கேட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? யூடியூப், ஃபேஸ்புக்கு, இது எத்தனையோ வந்துருச்சு, இன்ஸ்டாகிராம், எல்லாத்துலேயுமே சில ஜோடர் ஆன்லைனில் மட்டும் தான் நான் பார்க்கப்படும். ஆன்லைனில் மட்டும் தான் நான் பார்க்க முடியும், நேரடி அப்பாயின்மெண்ட் கிடையாது. இவர் எங்கேயோ இருந்துட்டு ஏதோ ஒரு பலன் சொல்லுவார், ஏதோ ஒரு பணத்தை கொடுக்குற, ஏதோ ஒன்று பணம் சொல்லுவார், போனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? ஃபேஸ்புக்லேயும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நீங்கள் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறக்கோசம் தான் நான் இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறேங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஒரு பகுத்தறிவோட ஒரு ஆய்வு பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு 2வது நட்சத்திரத்தை இயக்கினா பணம் வந்துடுன்னா எல்லாரும் 27 நட்சத்திரத்தில் எல்லாரும் பிறந்திருப்பாங்க. எல்லாரும் 2வது நட்சத்திரத்தை இயக்கி பணத்தை சம்பாரிச்சிடலாம், 6வது நட்சத்திரத்தை இயக்கி எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான ஜாதகம் தனித்தனியாக தான் இயங்கும். அதை முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்துடும். அதனால இந்த ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட தாராபலனை இயக்கலாம். உங்களுக்கு 2ஆம் பாவம் 11ஆம் பாவத்தை இயக்க பணத்தை வர வைக்க முடியும்.
உங்க குலதெய்வ அணுகிறது 5ஆம் பாவத்தை இயங்கி குலதெய்வ அணுகிறத பெற வைக்க முடியும். குழந்தை கிடைக்கலையா, அந்த 5 9 இயங்கி குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீராத நோய், 6ஆம் பாவம் தீர்க்கக்கூடிய நோய், 8ஆம் பாவம் தீராத நோய். இப்போ நான் அப்படியே ஒரு கிளைண்ட் சொன்னோம் பாத்தீங்களா, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியல, ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கு, நாங்கள் 8ஆம் இடம் தான் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருகின்ற பொழுது அவங்க பரிகாரம் பண்ணி ஓஞ்சி போயிடுறாங்க. பரிகாரம் சொன்னாவே எரிச்சல் ஆகுது அவங்களுக்கு, மக்களுக்கு என்ன எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு எளிமையா அந்த எண்களை கொடுக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க தினசரி நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையுமே பொதுமக்களாகிய நீங்கள் வந்து பொறுமையா நிதானமா புரிஞ்சு ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோட பயன்படுத்தணுங்க. நமக்கு 10 வருஷமா ஒரு பிரச்சனை இருக்குங்க, இந்த செல்போன் நம்பரை வாங்க 10 நாள் அந்த பிரச்சனை சரியாகும்னு நினைச்சீங்கன்னா சரியாயிடாது. அதை நான் ஓப்பனாவே உங்களுக்கு சொல்றேன், ஸ்டேட்மெண்ட்டாவே. 10 வருஷமா இருக்கக்கூடிய இழுத்துட்டு இருக்கிற பிரச்சனை இந்த ஒரு மொபைல் நம்பரை வாங்கி பயன்படுத்த 10 நாள் தீந்துருன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். 10 நாளையில தீராது. நீங்க தொடர்ச்சியா நம்பிக்கையோட இயக்க அதுக்குண்டான சோர்ஸ் கிடைக்கும், உங்களுடைய மனநிலை மாறும், அதுக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆட்டோமேட்டிக்கா நீங்களே உணர்வீங்க. அதை தீர்க்கக்கூடிய நபர் உங்களை சந்திப்பார். இந்த மாதிரி தான் அந்த எண்கள் வேலை செய்யும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி விட்டுரும். இப்போ அதுல நம்ம கிளைண்ட்டுக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், இந்த மாதிரி இந்த எண்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத. ஒருத்தர் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு, சரிங்களா? திருப்பூர்ல கம்பெனி வச்சிருப்பாங்களா, கார்மெண்ட்ஸ் ஃபீல்டு தானீங்களா, அவர் கம்பெனி வச்சிருக்கிறாரு. கம்பெனி வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல கடனாகி போய் லாக் ஆயிட்டாரு. கிட்டத்தட்ட வந்து 25 லட்சம் ரூபாய் கடனுங்க, கடனை கட்டவே முடியாது, வேற வழியே இல்லை அப்படிங்கிற சோர்ஸ்ல வந்து சந்திக்கிறாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா ஒரு வருஷமா வந்து இந்த தொழிலை நடத்தலாமா வேண்டாமா, தொழில் நடத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு கன்ஃபியூஸ்லயே அவர் ஏங்கி அந்த தொழிலை நடத்தாம விட்டா கூட கடன் எச்சா கடன் ஆகாது. நடத்த ஆளுகளுக்கு வேலை கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், எக்ஸ்பென்சிவ் செலவாக இன்னொரு 4-5 லட்சம் கடன் ஆயிரம் ஒரு வருஷம் அந்த கார்மெண்ட்ஸ்ல அந்த கம்பெனி நடத்தினா. அப்போ அவர் வந்து இன்னொருத்தர் மூலமே என்னை வந்து சந்திக்கிறாரு. அவருக்கு என்ன தீர்வு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ அவளே சொன்ன விஷயம் தான், இந்த நம்பரை போட்டோன்னே உங்களுக்கு இந்த 25 லட்சம் ரூபாய் கடனை இப்போ ஒரு மாசத்துல ரெடி ஆகி நீங்க மறுபடியும் பணக்காரன் ஆயிட மாட்டீங்க. நான் சொல்லியே தான் கொடுக்குறேன் எண்களை. இந்த நம்பரை போட்டோன்னே உங்களுக்கு பிரச்சனைகள் எங்கெல்லாம் நீங்க தேவையில்லாத விரைய செலவுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா முதல்ல உங்க கண்ணுக்கு தெரிய வரும். தேவையில்லாம் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதெல்லாம் முதல்ல நீங்க கட் பண்ணுவீங்க. முதல்ல உங்களோட விரயம் தடுக்கப்பட்டா தான் பணத்தை மிச்சமே பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள் அது முதல் உருவாக்கும். உங்க தொழில நீங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க, எதனால நீங்க போய் லாக் ஆயிட்டீங்க, அதை ரிலீஸ் பண்ணி நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை வேற என்ன பண்ணலாங்கிற கூடிய சிந்தனை உங்களுக்கு மாறும். இதெல்லாம் பண்ணித்தான் படிப்படியாக அது வேலை செய்யும். அதிகபட்சம் ஒரு 3 மாதம், அதிகபட்சம் ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு பிரச்சனைக்குண்டான சோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி அவரோட கணவர் மனைவி 2 பேருக்கு பேர்ல அந்த பிசினஸ் நடக்குது. 2 பேருக்கும் மொபைல் நம்பர் மாற்றி எல்லாமே பண்ணி கொடுத்தோம். பண்ணி கொடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு அவர் வந்து என்னை சந்திக்கிறாரு. 4 மாதங்கள் ஆயிடுச்சு வந்து சந்திக்கிறாரு. வந்து என்ன தெரியுங்களா சொல்றாரு, நான் கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டுங்க அப்படின்னாரு. இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்றது ஆச்சரியமா இருக்கலாம். ஏன்னா அவன் கம்பெனி வச்சிருந்தா 25 லட்சம் ரூபாய் கடனாகி போச்சுன்னா இவங்க பிரச்சனைக்காக இவங்க போய் நம்பர் வாங்கினாங்க, இப்போ கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டே வந்து சொல்றான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன விளக்கு அவரே சொல்றாருன்னா, 1-1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இது நடத்தலாமா வேண்டாமான்னு 2 கட்ட மனநிலையில இப்படியே போயிட்டே இருந்தேன். ஆனா இதே 1.25 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வெறும் 18 லட்சம் தான் கடன் இருந்தது. இந்த 1.5 வருஷத்துல இந்த கம்பெனியை விடக்கூடாதுன்னு சொல்லி போட்டு இழுத்து நான் செலவு பண்ணி மறுபடியும் இப்போ 8 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் கடனை 25 லட்சம் ரூபாய் கடன் ஆகி போச்சு. இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கம்பெனி நீட்டிதுன்னா எனக்கு இந்த 7 லட்சம் ரூபாய் எனக்கு மிச்சம், 7 லட்சம் ரூபாய் கடனாளியே இருக்க மாட்டேன். இப்போ இந்த எண்களை போட்டோன்னே என்னோட மனநிலை மாறிடுச்சு. இதுக்கு மேலே இந்த தொழில் நடத்த வேண்டாம், கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி போட்டு மறுபடியும் வேற ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குதுங்க, அதை நான் பண்ணலான்னு இருக்கிறேன். முதலீடு ஓடாம ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் மாதிரி இன்னொருத்தர் நண்பர் ஒரு ஆர்டர் செய்யறாரு, அவர் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன், செய்யலாமான்னு கேட்கிறாரு. தாராளமா செய்யுங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க சம்பாரிச்சு கடனை கட்டிடுவீங்கன்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கு எந்த விரயங்கள் நீங்க அதிகமா பண்ணிட்டே இருக்கிறீங்களோ, உங்களுக்கு எதனால பிரச்சனைகள் அதிகமா வருதுங்கிறத இந்த எண்கள் உங்களுடைய மனம் நீங்களே அதை உணர்ந்துடுறீங்க. நீங்களே உணர்ந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறீங்க. ஒரு ஓட்ட பாத்திரத்தை வச்சுட்டுங்க, அது நிறையலாம் தண்ணி ஊத்த போயிட்டே தான் இருக்கும். அந்த ஓட்டை எங்க இருக்குதுன்னு பார்த்து அதை அடைச்சிட்டோம்னா தான் அதுல ஊத்துறது வந்து நிக்கும் நம்ம கிட்ட. புரியுதுங்களா? அப்போ அதுக்குண்டான வழியை வந்து இந்த எங்களுடைய ராஜநிலை எண்கள் கொடுக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப சொல்றேன். அப்போ அவர் வந்து தொழிலை விட்டுட்டேங்கிறத நான் கவலைப்படலைங்க, மறுபடியும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குது, அதுல வந்து நான் ஜெயிச்சிருவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, இதை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கேங்கிறார். அப்போ இந்த எண்கள் வந்து இந்த மாதிரியும் சில பேருக்கு வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு செஞ்சுட்டு இருக்கிற தொழில் இவருக்கு வருமானம் வராது, மேற்கொண்டு செஞ்சா அவர் வந்து கடனாளி ஆயிடுவார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துடுறாரு. அது வரைக்கும் உணராம செஞ்சுட்டே இருக்கிறாரு. எங்களுடைய எண்களை எங்களுடைய கான்செப்ட்ல அதை வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுது அவரோட மனநிலை மாறி ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய மனநிலைக்கு அவர் வந்துடுறாரு. இது செஞ்சா நான் மறுபடியும் போய் எச்சா லாக் ஆயிடுவேன் அப்படின்னு ஒரு 3.5 மாதத்துல க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு பிசினஸ் வாய்ப்பு வருது, அதுக்குண்டான ஆர்வத்தோட அதுக்குண்டான அணுகுமுறையெல்லாம் அவரு பலப்படுத்துறாரு. பலப்படுத்தி இன்னைக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். இன்னைக்கு வந்து அந்த 25 லட்சம் ரூபாய் கடன்ல 16 லட்சம் ரூபாய் கடன் அவர் அடைச்சிருக்காருங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி எங்க ராஜநிலையில. தொழிலே செய்ய வேற பிசினஸ் போடாம ஒர்க்கிங் பார்ட்னரா செஞ்சு இதே அவர் சொல்றாரு, இந்த 1.5 வருஷத்துல மறுபடியும் நான் அந்த கம்பெனியை நடத்தியிருந்தேன்னா 25 பிளஸ் இன்னொரு 8 லட்சம் கடன் ஆயிருப்பேன், 33 லட்சம் ரூபாய் கடன் ஆயிருப்பேன்.
இப்போ நீங்கள் கொடுத்த எண்கள்னால நான் அந்த தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு வேற தொழில் அணுகுமுறைக்கு போயிட்டேன். நானே ஒரே ஆள் தான் அடுத்த பிசினஸ்க்கு மாறிட்டேன். ஆனால் இப்போ வருமானத்தை அதுலேருந்து எடுத்து கடனை 14 லட்ச ரூபா கட்டியிருக்கிறேங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா கணவன் மனைவி வந்து எங்களுக்கு ஒரு நன்றி உணர்வோடு சொல்லிட்டு போறாங்க. அப்போ எந்த விஷயம் உங்களுக்கு அங்கே இயங்குது அப்படின்னு சொன்னா இந்த எண்கள் வந்து ஒரு மேஜிக்கா உங்களுக்கு அடுத்த நாளும் ஒரு 15 நாள்லயே 1 மாசத்துலயே உங்களோட தலைவிதி உடனே மாத்திர போறது இல்லை. அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும். நீங்க நம்பிக்கையோட அதை பயன்படுத்த உங்களோட மனநிலை மாறும், உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றி விடும், உங்களோட அணுகுமுறையை மாற்றும். அப்போ ஒவ்வொன்றா அது மாற்றம் செய்து இந்த பிரபஞ்ச வாயில உங்களுக்கு தேவையானது அது கொடுக்கின்ற பொழுது கரெக்டாக நீங்கள் அதை டியூன் பண்ணி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவீங்க அப்படிங்கிறத உங்களோட ராஜநிலை சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? அதனால உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லா இடத்துலையுமே ஒரு குழந்தை பிறப்புல இருந்து அது இறுதி காலம் வரை உங்களுக்கு பிறப்புக்கு உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு உங்களுக்கு பேர் வச்சு கொடுக்குறோம், குழந்தைக்கு பேர் அமைச்சு கொடுக்குறோம், ஒரு திருமணத்துக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுக்குறோம், ஒரு வீடு கிரக பிரவேசத்துக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுக்குறோம், ராஜநிலையில வீட்டுக்கு பிளான் போட்டு கொடுக்குறோம், ராஜநிலை அளவு மாற்றி கொடுக்குறோம். இப்போ ராஜநிலை அளவை பற்றி சொல்லணும்னா வாஸ்துல வந்து நிறைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜநிலையில் வெறும் எண்கள் மட்டுமே கிடையாதுங்க. வாஸ்து ராஜநிலை தலைவாசல் அளவு அப்படின்னு இருக்குது, ஒரு டேபிளுக்கு ஒரு அளவு இருக்குது, நம்ம உட்காந்து தொழில் செய்யறோம்னா அந்த டேபிளுக்குன்னு ஒரு அளவு இருக்குது, உட்காந்துருக்கிற சேருக்கு ஒரு அளவு இருக்குதுங்க, பணம் வைக்கக்கூடிய பெட்டிக்கு ஒரு அளவு முறை இருக்குது. இது எல்லாமே சேர்ந்ததுதான் நம்ம ராஜநிலையினுடைய எண்கணித ஜோட அமைப்பு. சரிங்களா? அப்போ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையுமே இந்த ராஜநிலை அப்படிங்கிறது அதிர்ஷ்ட அளவு கலைங்கிறது ஒரு மாபெரும் பொக்கிஷம்ங்கிறத அவர் போட்டிருக்கிறது 100% உண்மை. இந்த பொக்கிஷமான இந்த ராஜநிலை எண்கணிதத்தை யார் ஒருவர் நம்பிக்கையோட பயன்படுத்துறாரோ அவர் வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருப்பார் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு பேர் வச்சு கொடுக்குறோம், ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஒரு தேதி குறிச்சு கொடுக்குறோம், ஒரு திருமண தேதி குறிச்சு கொடுக்குறோம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நிறுவனத்துக்கு பெயர் அமைச்சு கொடுக்குறோம், ஒரு வண்டி வாகனங்களுக்கு எண்கள் அமைச்சு கொடுக்குறோம், ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்குமே பூர்த்தி செய்யறதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம். குழந்தைகளுக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு மொபைல் நம்பர் பயன்படுத்த மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்து அவங்களுடைய கல்வி தரத்தை மேம்படுத்துறோம். ரொம்ப டல்லா படிச்சுட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட எண்களை ஜாதக ரீதியாக கொடுத்தோம்னா தினசரி எழுதிட்டு வர சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய படிப்புல எஜுகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. அதையும் நாங்கள் சாதிச்சிருக்கிறோம் ராஜநிலையில. இன்னொரு அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய குறைபாட்டுல மொபைல் நம்பர் மாற்ற முடியாத கண்டிஷன்ல வெறும் எண்களை எழுதிட்டு வர சொல்லியே, ஏன்னா எண்களுங்கிறது எளிமை, எல்லாருமே எழுதிட்டு வரலாம். இந்த மாதிரி எழுதிட்டு வர சொல்லியே அவங்களுக்கு எழுதி கொடுத்து ஒரு 6 மாசத்துல அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் 60% குறைஞ்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எங்களுடைய ராஜநிலை எண்கள் வந்து மிகப்பெரிய மேஜிக்கை ஏற்படுத்தி கொண்டே தான் இருக்குது. மக்கள் வந்து இதை நம்பி விரும்பி நம்பிக்கையோட இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்றுமே பொற்காலம் தான் அப்படிங்கிறத சொல்லி என்னோட உரையை இதோட முடிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். இப்போ ராஜநிலை சார்ந்த சந்தேகங்கள் வந்து நீங்கள் யார் வேணாலும் எங்களுடைய மொபைல் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம், ஸ்க்ரீன்லேயே வந்திருக்கோம். என்னுடைய பெயர் எம்ஏ சிவசுப்ரமணியன், நான் திருப்பூரில் இருக்கிறேங்க. அலுவலகம் திருப்பூர் குமார் பேக் சைடு இருக்குது. ஒரு ராஜநிலை எண்கணிதம் சார்ந்த சந்தேகங்கள் எது இருந்தாலும் உங்களுடைய மொபைல் நம்பரு, உங்களுடைய வாகன எண்கள், உங்களோட தொழில் நிறுவனத்தினுடைய பெயர், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பாஸ்வேர்டு, இதெல்லாம் நல்லா இருக்கா இல்லையா, உங்கள் ஜாதத்துக்கு சாதகமாக இருக்குதா இல்லை தப்பாக இருக்கிறத மட்டும், அதாவது உங்களுக்கு தப்பாக இருக்கிறத நெகட்டிவான அலைவரிசையில் இருக்கக்கூடியது மட்டும் மாற்றி அமைச்சுக்கிட்டா போதும். நான் திரும்ப வர வாடிக்கையாளர் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். உங்கள் ஜாதகத்தோட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எண்களை பூராமே கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு அது ரேஷியோவில் பெர்சன்டேஜில் அது வேலை செஞ்சுட்டு இருக்குதுங்கிறத பிரித்து எடுத்து உங்களுக்கு எதெல்லாம் நெகட்டிவாக வேலை செய்யுதோ நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறதுல ஒரு மொபைல் நம்பர் பயன்படுத்துறீங்க, வாகனம் பயன்படுத்துறீங்க, ஒரு பாஸ்வேர்டு பயன்படுத்துறீங்களா, எது உங்கள் ஜாதத்துக்கு நெகட்டிவாக வேலை செய்யுதோ அதையை மட்டும் நாங்கள் மாற்றிக்க சொல்கிறோம். அதில் தான் உங்களுக்கு ஒத்துப்போகிற அமைப்பில் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்கன்னா அதை நாங்கள் மாற்றம் செய்ய சொல்கிறது இல்லை, அதை அப்படியே பயன்படுத்திக்கங்க. நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் உங்கள் ஜாதத்துக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கன்னு தான் நாங்கள் எல்லாத்துக்கும் வலியுறுத்துகிறோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் ராஜநிலை சார்ந்த விஷயங்களை எங்கள் கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் அதுக்குண்டான சந்தேகம் நிவர்த்தி பண்ணுறது கடமைப்பட்டிருக்கிறேன்.